எழுத்தாளர், ஆய்வாளர், அம்பேத்கரியத்திலும் பௌத்தத்திலும் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகின்ற நமது தோழர் அழகிய பெரியவன் அவர்கள் உங்களிடையே உரை நிகழ்த்த இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் பூவையரசன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார். முன்னிலையாக மூக் நாயக் பகத் அவர்கள் முன்னிலை உரை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார். மிக சிறப்புமிக்க இந்த கூட்டணி தமிழ்நாட்டு பௌத்த வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த இணைய வழி கருத்தரங்கை தொடர்ந்து ஒருங்கிணைப்பதில் கோவி பார்த்திபன் அவர்கள் தொடர்ந்து அயராது பாடுபட்டு வருகின்றார். அவருக்கு எனது நன்றியை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கருத்தரங்க உரைகளில் தெரிந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் அனைத்தையும் தொகுத்து புத்தகமாக வெளியிடுவதற்கான முயற்சியும் நாம் டிசம்பரிலிருந்து தொடங்க இருக்கின்றோம். எனவே இதுவரையில் கருத்தரங்கில் உரையாற்றிய அறிஞர் பெருமக்கள் தங்களது உரைகளை தட்டச்சு செய்து அல்லது ஒலியச்சு செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு இந்த நேரத்தில் நான் வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். இவை முழுமையாக தொகுக்கப்பட்ட பிறகு 3 தொகுதிகளாக அது வெளியிடுவதற்கான வேலையும் நாங்கள் விரைவிலேயே தொடங்க இருக்கின்றோம். எனவே தமிழ்நாட்டின் பௌத்தம் என்பது தமிழ்நாட்டு மக்களின் பௌத்தம். தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் பௌத்தம் மேலோங்கி இருந்த அந்த வரலாற்று பொற்காலத்தை மீண்டும் நம் கண்முன்னே கொண்டு வருவதற்கும், அந்த பொற்காலம் எவ்வாறு அழிக்கப்பட்டது, எவ்வாறு பார்ப்பனியத்தால் உள்வாங்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இந்த கருத்தரங்கம் மிக அவசியம் என்று நான் கருதுகின்றேன். உரையாற்ற வந்திருக்கக்கூடிய அழகிய பெரியவன் அவர்களை இந்த தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதன் மூலம் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் தனது உரையை முடித்தவுடன் கேள்விகளை கேட்கலாம். அதற்கு பிறகு பூவை அரசன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பிறகு முன்னிலை வகிக்கக்கூடிய மூக் நாயக் பகத் அவர்கள் முன்னிலையும் நன்றி உரையும் நிகழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். இப்பொழுது அழகிய பெரியவன் அவர்கள் உரையாற்றுவார். நன்றி, வணக்கம். நான் இணைப்புல தான் இருப்பேன், கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு இருப்பேன். தமிழ்நாடு நான் பேசுறது நல்லா கேக்குது இல்லைங்களா? தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை கடந்த ஓராண்டாக நடத்தி கொண்டிருக்கின்ற இணைய வழி தமிழ்நாட்டின் பௌத்தம் என்கின்ற தலைப்பின் கீழே இணைய வழியிலே நடத்தி கொண்டிருக்கின்ற கூட்டத்திலே நான் உரையாற்றுவதற்கான இந்த வாய்ப்பினை பெற்றமைக்காக முதலில் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியினையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று தன்னுடைய கருத்தை வழங்கி இருக்கின்ற மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய தோழர், தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையினுடைய தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய தோழர் கௌதம சன்னா அவர்களை, வாழ்த்துறை வழங்கவிருக்கின்ற பூவை அரசன் பௌத்த உபாசகர் வழக்குரைஞர் அவர்களை, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற உபாசகர் மூக் நாயக் பகத் அவர்களை, தொடர்ந்து பல மாதங்களாக என்னிடத்திலே பேசி, ஆனா நீங்கள் கட்டாயமாக உரையாற்ற வேண்டும், ஒரு நாளை நீங்கள் எங்களுக்கென்று ஒதுக்குங்கள் என்று சொல்லி தொடர்ச்சியாக என்னிடத்திலே தொடர்பு கொண்டு இந்த நாளை நான் பேசுகின்ற இந்த வாய்ப்பினை எனக்கு சாத்தியமாக்கிய அன்புக்குரிய தம்பி பார்த்திபன் அவர்களை, இணைய வழியாக இணைந்திருக்கின்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பு. இந்த முன்னெடுப்பு பௌத்தத்தை மீட்டெடுப்பது என்கின்ற ஒரு மாபெரும் நோக்கத்திலே இந்த முன்னெடுப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் என்பது அளப்பரியது, உயரியது, ஆழ்ந்த பொருள் கொண்டது. அது மட்டுமின்றி ஒரு லட்சிய நோக்கத்தினை, லட்சியவாதத்தினை இது உள்ளடக்கி வைத்திருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் இது நம்முடைய லட்சியம் மட்டுமல்ல. நமக்காக பாபா சாஹேப் அவர்கள் நம்முடைய மீட்பராகவும் தலைவராகவும் இருந்து வழிகாட்டியது மட்டுமின்றி உபாசகராகவும் ஒரு மன ரீதியான நம்முடைய வழிபாட்டு ரீதியான ஒரு ஆலோசகராகவும் நம்முடைய ஆன்மீகம் என்று ஒரு பொதுப்படையான ஒரு சொல்லிலே நாம் அதை குறிக்காமல் ஒரு அறிவார்த்தமான ஒரு நெறிமுறைக்கான வழிகாட்டுனராகவும் அமைந்திருக்கின்ற பாபா சாஹேப் அவர்களுடைய அந்த உயரிய குறிக்கோள், லட்சியம், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறதாக நான் உறுதியாக நம்புகிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா முழுமையிலும் பாபா சாஹேப் அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் பௌத்தத்தை புறக்கணிக்க மாட்டார்கள், புறக்கணிக்க கூடாது என்பது உறுதியான ஒரு கருத்து. அந்த அடிப்படையில அந்த மாபெரும் லட்சியத்தை நாம் சாத்தியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதை எப்படி சாத்தியப்படுத்துவது, எவ்வாறு நாம் அதை அடைவது என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுகிற போது மிக உறுதியாக பௌத்தம் இந்தியாவில் எப்படி தோன்றியது, அது எதை குறித்து பேசியது, எதை அது கண்டித்தது, எதனுடன் அது போராடியது, அதனுடைய சமர் எந்த வகையில் அமைந்தது, அது எப்படியாக வீழ்த்தப்பட்டது, அதை எப்படி மீட்டெடுவாக்கம் செய்தார் பாபா சாஹேப் அவர்கள் என்கின்ற அந்த வரலாற்று ரீதியான செய்திகளையும் உணர்வுபூர்வமான தெளிவுகளையும் நாம் பெற்றால் ஒழிய இந்த மாபெரும் பணியை நம்மால் எளிதாக செய்ய முடியாது என்பது என்னுடைய ஒரு எளிய கருத்து. அந்த அடிப்படையிலே என்னை தொடர்பு கொண்டு தம்பி அவர்கள் கேட்டபோது நான் இந்த தலைப்பை கொடுத்தேன். பார்ப்பனியம் உச்சரித்த பௌத்தமும் பாபா சாஹேப் அவர்கள் நமக்கு மீட்டெடுத்த பௌத்தமும் என்கின்ற இந்த தலைப்பு சட்டென்று என்னுடைய மனதிலே தோன்றியது. அன்பார்ந்த தோழர்களே, பாபா சாஹேப் அவர்கள் தன்னுடைய உரைகளிலே, எழுத்திலே, பல்வேறு இடங்களிலே குறிப்பிடுகிற போது இந்தியாவினுடைய வரலாறு என்பது பௌத்தத்திற்கும் பார்ப்பனியத்திற்குமான போர் தான் என்று அவர் குறிப்பிடுகிறார் மிக தெளிவாக. அந்த அடிப்படையில நாம் பார்க்கிற போது எந்த அளவிற்கு பௌத்தம் இங்கு செழித்தோங்கி இருந்த அந்த காலகட்டத்திலே அதை அழித்தொழிப்பதற்காக, வீழ்த்துவதற்காக பார்ப்பனிய முஸ்தீபு வேலைகளை செய்தது என்பதை நாம் மிக கவனத்தோடு நோக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்தியாவிலே இந்து மதம் என்கின்ற இன்றைக்கு நாம் அழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மதம் என்பது அன்றைக்கு இல்லை. பார்ப்பனிய கருத்தியல்கள் தான் அன்றைக்கு மதமாக நிலை பெற்று இருந்தது. இந்து மதம் என்பது வெள்ளையர்கள் வந்த பிறகு உருவான ஒன்று. அது ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பு, அந்த தொகுப்பிலே பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகள் உள்ளடங்கி இருக்கின்றன, உள்ளடக்கப்பட்டன அதற்கு பிறகு என்பதுதான் உண்மை. வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மை அதுதான். சைவ வழிபாட்டு நடைமுறைகள், வைணவ வழிபாட்டு நடைமுறைகள், தாய் தெய்வ வழிபாட்டு நடைமுறைகள், அது மட்டுமின்றி மாந்திரீக வழியிலான வழிபாட்டு நடைமுறைகள், இதிலே இன்னும் சொல்ல போனால்
வாதம் என்கின்ற அந்த அடிப்படையிலே கடவுளை நிராகரிக்கின்ற, மிக கடுமையான தவத்தை மேற்கொள்ளுகின்ற, அதை போன்ற பல வகையான நடைமுறைகள், இப்படி இந்த ஒரு தொகுப்புதான் இந்து மதம் என்கின்ற ஒரு பெயரோடு இன்றைக்கு அது அழைக்கப்படுகிறது. ஆனால் தொடக்கத்திலே அப்படி இல்லை. பிராமணர்கள் இந்து மதம் என்கின்ற அந்த கருத்தியலை அவர்கள் இங்கே நிலைபெற வைப்பதற்கு முன்பாக அவர்களுடைய திட்டம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், சமூகத்தை வர்ணங்களினுடைய அடிப்படையிலே பாகுபடுத்தி தாங்கள் மட்டும் மேலிடத்திலே உட்கார்ந்து கொண்டு நன்மைகளை அனுபவிக்க வேண்டும், எல்லா சொகுசையும் அனுபவிக்க வேண்டும், எல்லா சுகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே அவர்கள் செயல்பட்டார்கள். அதனுடைய நோக்கத்திலேதான் சனாதனம் என்கின்ற அந்த சொல்லை அவர்கள் உருவாக்கினார்கள். யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒன்று, யாரும் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடாத ஒன்று என்கின்ற அந்த அடிப்படையில அவர்கள் 4 வர்ணங்களை கட்டமைக்கிறார்கள். இந்த 4 வர்ணங்களை அவர்கள் கட்டமைப்பதற்கு புனித நூல்களுக்கு அதற்கு ஒரு ஏற்பை தருகின்ற அடிப்படையில வேதங்களை உருவாக்குகிறார்கள், ஸ்மிருதிகளை உருவாக்குகிறார்கள், சுருதிகளை உருவாக்குகிறார்கள், பல வகையான புராணங்களை உருவாக்குகிறார்கள். இப்படி நிறைய நூல்கள் அவர்களால் உருவாக்கப்படுகின்றன. இந்த நூல்களில் இருக்கக்கூடிய கருத்தாக்கங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர்கள் கதைகளை உருவாக்குகிறார்கள். அந்த கதைகள் தான் இதிகாசங்களாக மாற்றப்படுகின்றன. ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகள் மக்கள் மத்தியிலே இந்த கருத்தியலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு இந்த பார்ப்பனிய கருத்தியலை வாழ்க்கை முறையாக, நெறியாக மாற்றுகின்ற அந்த வேலையை அவை செய்தன என்பது மிக அடிப்படையான ஒரு செய்தி. இதைத்தான் நமக்கு இந்து மதம் குறித்த நூல்கள் நமக்கு வழங்குகின்றன. இதைத்தான் அவர்கள் சனாதனத்தினுடைய தொகுப்பு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையில தொடக்க காலத்தில் அவர்கள் கட்டமைத்த அந்த 4 வருட அந்த அடுக்குமுறைகள், சமூக அடுக்குமுறைகளிலே பிரகஸ்பதியினுடைய வாயிலிருந்து பிறந்தவன் பார்ப்பனன், தோள்களிலே இருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடைகளிலே இருந்து பிறந்தவன் வைசியன், பாதங்களிலே இருந்து பிறந்தவன் சூத்திரன். எனவே எந்தெந்த பகுதிகளிலே இருந்து அவர்கள் பிறப்பெடுக்கிறார்களோ அந்தந்த பகுதிகள் என்ன வேலையை செய்கின்றனவோ அந்த பணியை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த மக்கள் என்கின்ற அந்த அடிப்படையிலே அவர்கள் விதிகளை வகுக்கிறார்கள். இது மிக தீவிரமாக அன்றைக்கு இந்தியா முழுக்க அமுல்படுத்தப்படுகிறது. சற்றேறக்குறைய மிகச் சரியாக அதை வரையறுக்க வேண்டும் என்று சொன்னால், விந்திய மலைக்கு அப்பால் இருந்த வட இந்தியா முழுமைக்கும் இது பரவுகிறது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே, தென்னிந்தியாவிலே மிக தாமதமாக பரவுகிறது. மிக தீவிரமாக அந்த 4 வருட அந்த கட்டமைப்பு என்பதை, சட்டகம் என்பதை தமிழ்நாட்டிலே பொருத்த முடியாது என்பது நமக்கு தெரிந்த ஒரு உண்மைதான். ஆனால் வடநாட்டிலே இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. அதை அவர்கள் அரசர்களை மயக்குகிறார்கள், கையகப்படுத்துகிறார்கள். அதற்கு அவர்கள் கொண்டு வந்த அந்த முறைகள் என்று பார்த்தால், யாகங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். யாகங்களிலே பல வகையான யாகங்கள், நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மிருகங்கள் பலியிடப்படுகின்றன. இந்த மிருகங்கள் பலியிடப்படுகிற அந்த அந்த நடைமுறை என்பது மிக தீவிரமாக அன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. அரசனாக இருக்கிறவன் கட்டாயமாக யாகங்களை செய்தாக வேண்டும். அந்த யாகங்களை செய்கின்ற போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பது அடிப்படையான ஒரு செய்தி. நமக்கெல்லாம் தெரியும், ராமனுடைய சகோதரர்கள் எப்படி பிறப்பெடுத்தார்கள் என்பதற்கு ராமாயணம், வால்மீகி ராமாயணம் என்ன செய்தியை நமக்கு சொல்லுகிறது என்பது நமக்கு தெரியும். குதிரையை கொன்று அந்த குதிரையோடு இரவெல்லாம் படுத்திருக்க வேண்டும் அரசனுடைய மனைவிகள் என்கின்ற செய்தி நமக்கு அந்த நூலிலே கிடைக்கின்றது.
இப்படியான பல வகையான நடைமுறைகளை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக அன்றைக்கு வைத்திருந்தார்கள். இந்த நடைமுறைகளை முதலில் இந்திய சமூகத்திலே கேள்வி கேட்ட ஒரு மாமனிதர் யார் என்றால் புத்தர் அவர்கள்தான். புத்தரிடமிருந்துதான் இந்த குரல், எதிர்குரல் என்பது முதலில் ஒலிக்கிறது. அவர் மிக தீவிரமாக இதை எதிர்க்கிறார். அன்றைக்கு வைத்திருந்த இந்த நடைமுறைகளை அவர் உடைப்பது என்பதே மிக ஆச்சரியகரமான ஒன்றாக இருக்கிறது. நமக்கு தெரியும், சம்புகன் என்பவன் சூத்திர சமூகத்தில பிறந்தவன். அவன் தவமையற்றுகிறான். சூத்திரர்கள் தவமையற்ற கூடாது என்பது அவர்கள் வகுத்திருக்கக்கூடிய விதி. எனவே அதை அவன் மீறுகிறான் என்பதற்காக வால்மீகி ராமாயணத்திலே இந்த கதை இருக்கிறது. அந்த அவன் மீறிவிட்டான் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ராமன் அவனை தேடி சென்று அவனை கொல்லுகிறான். செய்தி என்ன என்று சொன்னால், இதை இவரவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பது. அதற்கு பிறகுதான் பார்ப்பனியம் எங்கு பௌத்தத்தால் தோற்கடிக்கப்பட்டு விடுகிறதோ என்கின்ற அந்த பதைபதைப்பிலே தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்பதுதான் வரலாற்று செய்திகள் நமக்கு. சோழருடைய அந்த வருகைக்கு பிறகு இந்தியா முழுக்க பௌத்தம் பரவுகிறது. அது ஆசிய நாடுகளுக்கெல்லாம் பரவுகிறது, சீனாவுக்கு போகிறது. எனவே பௌத்தத்தினுடைய வாழ்க்கை முடிகிறது என்கின்ற அந்த சூழல் வருகிற போது அவர்கள் தங்களுடைய அந்த கட்டுப்பாட்டை மீறுகிறார்கள். பார்ப்பனர்கள் ஓதுவிக்க வேண்டும், ஓத வேண்டும் என்கின்ற அந்த கட்டுப்பாட்டை அவர்கள் உடைத்துக் கொண்டு புஷ்யமித்ர சுங்கன் என்கின்ற ஒரு அரசன், ஒரு பார்ப்பனன், அவன் ஒரு மாபெரும் அரசனாக மாறி வேட்டையாடத் தொடங்குகிறான். அவனுடைய காலத்திற்கு பிறகுதான் மனுஸ்மிருதி என்பது தொகுக்கப்பட்டு ஒரு சட்ட தொகுப்பாக இன்றைய வரைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சாபக்கேடாக, சட்டத்திற்கு உட்படாத சட்டமாக, பாபாசாஹேப் அவர்களுடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சட்டத்திற்கு உட்படாத சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை வழிநடத்துகிறது என்று சொன்னால், ஆனால் அதை ஊடறுத்து பார்ப்பனியம் இங்கே எங்களுக்கான சட்டம் என்பது மனுஸ்மிருதி தான் என்று சொல்கின்ற அந்த அடிப்படையிலே அந்த அளவிற்கு இந்த சட்டமானது இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதை உருவாக்கி அந்த ஒரு நயவஞ்சக வேலையை செய்தவன் புஷ்யமித்ர சுங்கன். அவனுடைய காலத்திலே தான் அது உருவாக்கப்பட்டது. இப்படியான வரலாறுகள் நமக்கு தெரியும். எனவே பாபாசாஹேப் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டாலேயே பௌத்தத்திற்கும் பார்ப்பனியத்திற்குமான போர் என்பதை நாம் அடிப்படையிலே விவாதித்தாலேயே மாபெரும் வரலாற்று காட்சிகள் நமக்கு விரிகின்றன என்பது உறுதியாகிறது. இதனால்தான் பௌத்தம் என்கின்ற அந்த கருத்தியல் என்பது பகுத்தறிவை உள்ளடக்கியதாக முதலில் இது வந்தது. புத்தர் அதை மிக மிக கவனமாக தான் கண்டு அறிந்த அந்த உண்மையை, பேருண்மையை அவர் கால்நடையாக சென்று பல மைல்கள் நடந்து இந்தியாவினுடைய குறுக்கும் நெடுக்குமாக நடந்து அந்த கருத்தியல்களை பரப்புகிறார். யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை தான் இயல்பானது என்கின்ற அந்த கருத்தியல், ஆசைப்பட கூடாது என்கின்ற அந்த கருத்தியல், அது துன்பத்திற்கு காரணமாகிறது என்கின்ற கருத்தியல், பேராசை என்பது மனிதனை பிடித்து ஆட்டுகிறது என்பது அந்த கருத்தியல், ஒழுக்கம்தான் சிறந்தது என்கின்ற கருத்தியல், கடவுளின் இடத்திலே ஒழுக்கத்தை கொண்டு வந்து வைக்க வேண்டும், கடவுள் என்று ஒன்று இல்லை என்கின்ற அந்த கருத்தியல், ஆத்மா என்கின்ற தனி மனித மையத்தை நோக்கிய ஒரு கருத்தியலான பார்ப்பனிய கருத்தியலை உடைத்தெறிந்து விட்டு அனாத்மா என்கின்ற ஆன்மா என்பது ஒன்று இல்லை என்கின்ற ஒரு கருத்தியல், மறுபிறப்பு என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்கிற போது அதை குறித்து எந்த விவாதமும் தேவையில்லை என்கின்ற அந்த கருத்தியல். இப்படி பௌத்தம் என்பது ஒரு பகுத்தறிவு சார்ந்த சிந்தனையோடு, அறிவியல் பார்வையோடு அன்றைக்கு புத்தர் அவர்களால் உருவாக்கப்பட்டது.
அவர் தன்னுடைய கருத்தியலை இந்தியா முழுக்க பரவுவதற்கான வேலைகளை அவர் செய்தார். தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார். எனக்கு பெரிய யோசனை சில நேரங்களிலே வரும். புத்தர் இந்தியாவை விட்டு வேறு எந்த பகுதியிலாவது தோன்றியிருந்தார் என்று சொன்னால் மிக உறுதியாக இன்றைக்கு உலகம் முழுக்கவே பௌத்தம் தான் ஒரு நெறியாக, வாழ்க்கை நெறியாக, மக்களுடைய வாழ்க்கை நெறியாக இருந்திருக்கும். ஆனால் அப்படியாக அது இல்லாமல் போனதற்கு இந்தியா என்கின்ற சாதிய கரைபிடிந்த வருண பாகுபாடு கொண்ட பார்ப்பனிய மேலாண்மை நிலை பெற்றிருக்கின்ற ஒரு நாட்டிலே அது வீழ்த்தப்பட்டது என்பதற்கான அந்த காரணம்தான். அந்த அடிப்படையில அன்பார்ந்த தோழர்களே, பௌத்தம் என்பது பார்ப்பனியத்தை மிக கடுமையாக எதிர்த்த ஒன்று. பிராமணன் யார் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற போது புத்தர் மிக அருமையான ஒரு கருத்தை சொல்லுகிறார். சுயநலம் ஒழித்தவர் பிராமணர், கோபம் அழித்தவர் பிராமணர், தவறான பொய்யான நம்பிக்கையை ஒழித்தவர் பிராமணர், அறியாமையை ஒழித்தவர் பிராமணர், பந்தம் ஏக்கம் ஆகியவற்றை துறந்தவர் பிராமணர், யாரையும் பழிக்காதவர் பிராமணர், வன்முறையில் ஈடுபடாதவர் பிராமணர், வன்முறையை நிகழ்த்தாதவர் பிராமணர், வெறுக்காதவர் பிராமணர், மன்னிப்பவர் பிராமணர், அறிவுடையவர் பிராமணர், ஞானம் கொண்டவர் பிராமணர், மென்மையாக இனிமையாக பேசுகிறவன் பிராமணன், பிறரை காயப்படுத்தாதவன் பிராமணன், இவர்கள் தான் பிராமணர்கள். எனவே பிறப்பால் ஒருவன் பிராமணன் கிடையாது, பிறப்பால் ஒருவர் பார்ப்பனர் இல்லை, பிறப்பால் ஒருவர் பிராமணர் அல்லாதவரும் இல்லை. செயலாலேயே ஒருவர் பிராமணர் ஆகிறார், செயலாலேயே ஒருவர் பிராமணர் அல்லாதவரும் ஆகிறார் என்று சொல்லி ஒரு வாசேத்த சூத்தா என்று சொல்லக்கூடிய சுத்த நிப்பாதா நூலிலே புத்தர் அவர்கள் சொன்ன அந்த குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. பௌத்தத்திலே அன்றைக்கு யாரெல்லாம் இருந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிற போது எல்லோருக்குமான இடம் அன்றைக்கு இருந்திருக்கிறது. ஆனந்தர் ஒரு இடத்திலே, ஒரு சண்டாள பெண்ணிடத்திலே தண்ணீரை வாங்கி பருகுகிறார். நான் ஒரு சண்டாள ஸ்திரீ, உங்களுக்கு நான் எப்படி தண்ணீர் தர லாகும் என்று கேட்கிற போது, நான் தண்ணீரை மட்டும்தான் கேட்டேன், நீ யார் என்றெல்லாம் நான் உன்னை விவாதிக்கவில்லை, கேட்கவில்லை என்று அவர் பதிலை சொல்லுகிறார். இப்படி அன்றைக்கு சண்டாளர், பங்கி, நாய், பிராமணர், சத்திரியர், வைசியர் என்று பல வகையான பிரிவுகளிலே இருந்து புத்த சங்கத்திலே பல வகையான பிக்குகள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள், புத்த துறவிகள் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு புத்தர் அவர்களுடைய வரலாற்றிலே இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. புத்தர் யாகத்தை மிக கடுமையாக சாடியிருக்கிறார். அறிவு பார்ப்பட்டு செயல்படுகின்ற அந்த செயல்தான், குணநலன் தான் மிக முக்கியமானது. பிறப்பால் ஒருவர் பார்ப்பனர் கிடையாது என்கின்ற அந்த செய்தியை மிக அழுத்தம் திருத்தமாக அவர் வலியுறுத்துகிறார். சங்கத்திலே எல்லோருக்குமே சம அந்தஸ்து. சங்கத்திலே ஒருவர் இணைந்தார் என்று சொன்னால் அவர் அரசனாகவும் இருக்கலாம், அல்லது யாராகவும் இருக்கலாம், வேளாண்மை விவசாயியாகவும் இருக்கலாம், ஒரு கூலி தொழிலாளியாகவும் இருக்கலாம். எல்லோருக்குமே ஒரே நிறை, எல்லோருக்குமே ஒரே மதிப்பு. இந்த தன்மையை, சாதிய வருண முறையை இது தலைகீழாக்கி புரட்டி போடுகிறது என்கின்ற அந்த ஒரு தன்மையை பார்ப்பனர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. இதனால் தான் அவர்கள் மெல்ல 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 ஒரு 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டு அளவிலே அவர்கள் ஒரு கதையை தெரிக்கிறார்கள். புத்தர் என்பவர் விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம் என்கின்ற ஒரு இடத்திற்கு அதை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அது மட்டுமின்றி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல பௌத்த கோயில்கள், மடாலயங்கள், பௌத்த தலங்கள்
இந்து கோயில்களாக, இந்து தலங்களாக மாற்றப்படுகின்றன. அவருடைய புத்தருடைய ஓவியங்கள், அவருடைய சிற்பங்கள், அவருடைய உருவ லட்சணைகள் எல்லாமே விஷ்ணுவாகவும் சிவனாகவும் மாற்றப்படுகின்றன. மிக முக்கியமாக அது பெருமாளாக, விஷ்ணுவாக மாற்றப்படுகிறது என்பது பல வரலாற்று அறிஞர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அது மட்டுமின்றி இந்து மதத்தினுடைய கருத்தியல்கள் பௌத்தத்தினுடைய கருத்தியலோடு இணைந்து பல வகையான பிரிவுகள் அதிலே உருவாகின்றன. புத்தர் என்கின்ற அந்த மனிதரை ஒரு கடவுளாக மாற்றி அதை ஒரு ஒரு இந்துத்துவ பார்ப்பனிய அந்த கருத்தியலாக மாற்றி, சமஸ்கிருதம் மக்களுடைய பேச்சு மொழியிலே, பாலி போன்ற மொழிகளிலே இருந்த அந்த போதனைகள் எல்லாமே சமஸ்கிருதமயமாக்கப்பட்டு, அந்த சமஸ்கிருதத்தின் வழியாக போதனைகளை உருவாக்குவது என்கின்ற அந்த அடிப்படையில பல வகையான மாற்றங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பது அடிப்படையான உண்மை. இலங்கைக்கு பயணம் செல்கின்றவர்கள் அங்க இருக்கக்கூடிய புத்த தலங்களுக்கு போனால், அங்கே ஒரு பக்கம் அவர்கள் பார்ப்பனர்களைப் போல அங்கே இருக்கக்கூடிய பிக்குகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேயே அந்த தலங்களிலேயே சேர்ந்தார் போலவே அங்கே இந்து கடவுளர்களும் வைக்கப்பட்டிருக்கார்கள் என்கின்ற செய்தி நமக்கு பலரும் சொல்ல நமக்கு கிடைக்கின்றன. அந்த அளவிற்கு இங்கே பௌத்தம் என்பது ஒரு பார்ப்பனியத்தால் உச்சரிக்கப்பட்ட ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த வரலாற்று செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்தியா முழுக்க, மிக குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலே புத்தருடைய சிலைகள் தலை வெட்டப்பட்டு அல்லது ஊருக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறதை இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் என்பது ஒரு பூர்வ மூல பௌத்த தலங்களில் ஒன்று. அங்கே இருந்த பௌத்த விகாரைகள், மடாலயங்கள் எல்லாமே இந்து மதத்தினுடைய இன்றைக்கு கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. தமிழ்நாட்டின் பல இடங்களிலே கண்டெடுக்கப்பட்ட புத்தருடைய சிலைகள் தலை இல்லாத சிலைகளாக இருந்தன என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை. எங்களுடைய ஊருக்கு, பேரணம்பட்டுக்கு பக்கத்திலே கேவிகுப்பம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஒரு புத்தருடைய சிலை ஒரு ஊருக்கு நடுவிலே பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் அது அனாதையாக கைவிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதை நண்பர்கள் சொல்லி நான் சென்று பார்த்தேன். சற்றேறக்குறை ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்று பார்த்து அதை குறித்து ஒரு கட்டுரையை நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இணையதளத்திலே நான் எழுதினேன். அந்த ஊரினுடைய பெயர் கேவிகுப்பம். ஆனால் அதனுடைய முழுமையான பெயர் என்று பார்த்தால் கீழ் வழித்துணையான் குப்பம். வழியை நமக்கு காட்டுகின்ற, வழிக்கு துணை செய்கின்ற, எது சரியான வழி என்று காட்டுகின்ற, துணை செய்கின்ற அந்த ஒரு பொருள் கொண்ட அந்த ஊர் நிச்சயமாக ஒரு காலத்தில் ஒரு பௌத்த தலமாக இருந்திருக்கும் என்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் பாபா சாஹேப் அவர்கள் ஒரு தனிப்பட்ட பயணத்தினுடைய அடிப்படையில இந்தியாவில் இருக்கின்ற பல பௌத்த தலங்களை அவர் பார்வையிடுகிறார். அப்படி பார்வையிடுகிற போது பாலிகொண்டா என்று பள்ளிகொண்டாவையும் அவர் குறிப்பிடுகிறார், காஞ்சிபுரத்தை குறிப்பிடுகிறார். இப்படி வடார்காடு மாவட்டத்திலேயே 2-3 இடங்கள் அவரால் குறிக்கப்படுகின்றன. பௌத்த தலங்கள், பௌத்த தலங்களாக அவை இருந்தவை என்று அவர் சொல்லுகிறார். தன்னுடைய நூலிலே அவர் எழுதியிருக்கிறார். இப்படி தொகுதி 37 அந்த செய்தி நமக்கு கிடைக்கும். இப்படி பல இடங்களிலே இந்த பௌத்த தலங்கள் ஒரு காலத்தில் இந்து கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தி என்பது நமக்கு கிடைக்கிறது. இதிலே குழப்புவதற்காக இன்னொரு திட்டமிட்ட ஒரு பொய் பரப்புரையும் அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். அது என்ன மாதிரியான ஒரு பொய் பரப்புரை என்று சொன்னால், முகலாயர்களும்
இஸ்லாமிய படையெடுப்பாளர்களும் இந்தியாவிற்கு வந்தபோது தான் பௌத்தம் அழிக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் மிக சூசகமாக இங்கே சொல்லுகிறார்கள். இது ஒரு தந்திரமான ஒரு பாதி உண்மை என்கின்ற அடிப்படையில சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். முகலாயர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்தியாவில் பௌத்தத்தினுடைய வீழ்ச்சி என்பது முடிந்து விட்டது என்பது வரலாற்று ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. அதற்கு முன்பாக மிக முக்கியமாக டெல்லி சுல்தான்கள் இந்தியாவிலே படையெடுத்த போது அவர்கள் முகமது பின் பக்தியார் கில்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சுல்தான், அவன் வட இந்தியா முழுக்க சூறையாடுகிறான். மிக முக்கியமாக டெல்லியை, பீகாரை, வங்காளத்தை சூறையாடுகிறான். அங்கு இருந்த பல ஸ்தூபிகளை அவன் நிர்மூலமாக்குகிறான். அங்கு இருந்த பௌத்த மடாலயங்களை அவன் நிர்மூலமாக்குகிறான். அந்த ஸ்தூபிகள் மிக உயரமானவை. அசோகர் காலத்திலே சற்றேற குறைய 8600 தூண்கள் அப்படி இந்தியா முழுக்க நிறுவப்பட்டதாக வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்கின்றன. அண்மையிலே நான் ஒரிசா புவனேஸ்வர் ஒரு இலக்கிய திருவிழாக்கு போயிருந்த போது அங்கே அசோகர் போரிட்டு தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அவர் பௌத்தராக தன்னை அடையாளப்படுத்துகிற அந்த போரை கைவிட்ட அந்த இடத்திற்கு நான் போயிருந்தேன். ஒரு ஆற்றங்கரை அது. அந்த இடத்திலே அசோகருடைய இன்ஸ்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு கூட அங்கே இருக்கிறது. அங்கேயும் ஒரு கற்தூண் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கம், 4 சிங்கங்கள் கொண்ட லட்சணையும் அங்கே, அந்த உருவமும் அங்கே இருக்கிறது. வலிமை, தைரியம், பெருமை என்கின்ற அந்த பொறுமையை தரக்கூடிய 4 சிங்கங்கள் கொண்ட இந்திய அரசினுடைய அந்த சின்னமாக பிற்காலத்திலே சுவீகரிக்கப்பட்ட அந்த புத்தருடைய, அசோகருடைய அந்த புத்தருடைய கருத்தலின் அடிப்படையில அசோகர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு சின்னம் அது அங்கே இருக்கிறது. வரலாற்றிலே தேடி பார்க்கிற போது இப்படியான தூண்களை உடைத்து அவர்களுடைய கட்டுமானத்திற்கும் பல்வேறு இடங்களிலே அதை சிதறடித்திருக்கிறார்கள், மாற்றி அமைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் இது ஒரு பொதுவான தாக்குதல் தான். நீங்கள் ஒரு எந்த அரசனாக இருந்தாலும், அவன் இந்து அரசனாக இருந்தாலும் சரி, இந்தியாவிற்குள்ளேயே பல்வேறு பகுதிகளில் ஆண்டு கொண்டிருந்த அரசர்கள் தங்களுக்குள்ளேயே போரிட்டு கொண்ட போது அவர்கள் முதலில் தாக்கிய இடம் ஆன்மீக தலங்கள் தான், கோயில்கள் தான். அங்கு கடவுளுக்கு இவர்கள் இந்த மக்களை ஏமாளியாக்கி சுரண்டி வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் அங்கே இருந்தன. அதை கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. இதைத்தான் அவர்களும் செய்தார்கள். இது ஒரு புற வடிவிலான ஒரு போர் என்பதோடு நின்று விடுகிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் கருத்தியல் போர் தான் மிக மிக முக்கியமானது. இந்த கருத்தியல் போரை செய்து பௌத்தத்தை வீழ்த்தியது பார்ப்பனியம் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. அந்த அடிப்படையிலே இந்தியாவிலே பௌத்தத்தை வீழ்த்துவதற்கான மாபெரும் போரை நிகழ்த்தியது, சதியை நிகழ்த்தியது என்பது பார்ப்பனியம். பார்ப்பனியத்தினுடைய அடிப்படை குணம் என்று பார்த்தால், ஒன்று அது எதிர்க்கும். பலமான ஒரு வலிமையான ஒரு எதிராளி என்று சொன்னால் அவனை அது விலக்கிவிடும் அல்லது அவனை தன்வயப்படுத்தி உச்சரித்து விடும். இந்த வேலையை பார்ப்பனியம் மிக நீண்ட காலமாகவே செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மாபெரும் அறிவாளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உடனே உங்களுக்கு சாமரம் வீசி நீங்கள் எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று சொல்லி அரவணைத்துக் கொள்கின்ற ஒரு போக்கு என்பது பார்ப்பனியத்திற்கு உண்டு. அவர்களுடைய திரிபு வேலைகள் பல வகையாக அப்படிதான் இருக்கும். யார் அறிவாளியாக இருந்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது. மூளைபலம் கொண்டவர்கள் நாங்கள் என்று அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறவர்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் எல்லாவற்றையும் சுவீகரிக்கிறார்கள், அதை உச்சரிக்கிறார்கள். விலக்கி விடுகிறது ஒன்று, உச்சரித்துக் கொள்கிறது மற்றொன்று.
பார்ப்பனியத்தினுடைய அந்த 2 குணங்கள் என்பது ஒன்று விலக்குதல், இன்னொன்று உச்சரித்தல். மிக கடுமையாக அது விலக்குகிறது ஒன்று என்று சொன்னால் அதனால் உச்சரிக்க முடியவில்லை என்று பொருள். அது உச்சரிக்கிறது என்று சொன்னால் அது திரிவுவாதங்களையும் பொய் பரப்புரைகளையும் செய்து அதை உச்சரிப்பதற்கு அது முயற்சிக்கிறது என்று பொருள். அந்த அடிப்படையில பௌத்தத்தை அது உச்சரிப்பதற்கு முயற்சி செய்தது என்பது மிக வெளிப்படையாக வரலாற்று ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அந்த அடிப்படையிலே தான் புத்தர் விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரம் என்கின்ற ஒன்று மட்டுமின்றி பல இடங்களிலே அவர்கள் பௌத்திய கருத்துக்களை இந்துத்துவ கருத்துகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். பாபாசாஹேப் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மட்டுமின்றி இந்திய உருவாக்கம், நவீன இந்தியாவினுடைய உருவாக்கத்திலே மாபெரும் பங்களித்ததனால் இந்தியாவினுடைய ஒரு லட்சணையாக 4 சின்னங்கள் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது அதிலே வாய்மையே வெல்லும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றை அவர் உருவாக்குகிறார். அது ஒரு பௌத்த சிந்தனை தான். அந்த 4 சிங்கங்கள் கொண்ட அந்த பிரதிமையில குதிரை இருக்கிறது, காளை இருக்கிறது, சிங்கம் இருக்கிறது, யானை இருக்கிறது. ஆய்வாளர்கள் அதை புத்தருடைய பல்வேறு படிநிலைகள், அவர் கடந்து வந்து சேர்ந்த படிநிலைகள் என்று உருவகப்படுத்துகிறார்கள். அதை ஒரு குறியீடாக மாற்றி இந்தியாவினுடைய ஒரு சின்னமாக இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. தாமரை இந்தியாவினுடைய ஒரு சின்னமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு அது பறிபோய் இன்னொரு இடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. முழுக்க முழுக்க பார்ப்பனியமயப்படுத்தப்பட்ட பாசிச ஒரு அரசியல் சித்தாந்தத்தை கை கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய ஒரு சின்னமாகவும் கூட இன்றைக்கு அது மாற்றப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு புள்ளியிலும் பார்ப்பனியம் என்பது பௌத்தத்தினுடன் போரிட்டு 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 அதை முற்றிலுமாக அதை அழித்து ஒழிப்பதற்கு, வீழ்த்துவதற்கான எல்லா வேலைகளையும் மிக தொடக்கத்திலேயே செய்தது. புத்தருக்கு பிறகான அந்த காலம் என்பது அப்படித்தான் உருவானது, அப்படித்தான் இருந்தது. அந்த அடிப்படையில இதை எப்படி மீட்டெடுப்பது என்கின்ற மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை, சிந்தனையை பாபாசாஹேப் அவர்கள் மிக தொடக்க காலத்திலேயே அவர் வைத்திருந்தார் என்கின்ற செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அவர் 13/10/1935 யோலாவில, நாசிக் மாவட்டத்தில, மகாராஷ்டிர மாநிலத்தில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது, மாநாட்டிலே பேசுகிற போது, நான் இந்துவாக பிறந்து விட்டேன், அது என்னுடைய கையில் இல்லை, ஆனால் ஒருபோதும் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று அவர் உறுதியளிக்கிறார். அதற்கு முன்பாக இந்து மதத்தை குறித்த பல்வேறு கசப்பான உண்மைகள் அவருக்கு தெரிகின்றன. வாழ்க்கையினுடைய அடிப்படையிலேயே, சாதியினுடைய அடிப்படையிலேயே அவர் பல இழிமைகளை சுமக்கிறார். மிகப்பெரிய ஆய்வாளராக 2 டாக்டரேட்டுகளை முடித்து அவர் வேலை செய்வதற்கு வருகிற போது கூட ஒரு டம்ளர் தண்ணீரை அவருக்கு மொண்டு கொடுப்பதற்கு கூட ஒரு உதவியாளர் தயாராக இல்லை. அந்த அளவிற்கு அவர் முதலில் பதவியேற்ற அந்த நகரத்திலே அவர் தங்கி அந்த பணியை மேற்கொள்வதற்கான ஒரு சூழல் இல்லை. பார்சிக்களுடைய விடுதியிலே அவர் தங்குகிற போது அவரை அடிப்பதற்கு வருகிறார்கள். அவர் தங்குகின்ற அறை என்பது பழைய பொருட்கள் போட்டு வைத்திருந்த ஒரு அறை. அது அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு பாபாசாஹேப் அவர்கள் தள்ளப்படுகிறார். இங்கே படிப்பு என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது, குணம் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. பௌத்தம் வலியுறுத்துவதை போல உங்களுடைய செயலும் குணமும் தான் நீங்கள் யார் என்று தீர்மானிக்கிறது என்று பௌத்தம் சொல்லுகிறது. அந்த இடத்திலேயே அது சாதியை தவிடுபடியாக்கி விடுகிறது, வர்ணத்தை மேல் கீழாக மாற்றி விடுகிறது. அதுதான் பௌத்தம் சொல்லக்கூடிய சித்தாந்தம். ஆனால் இந்தியாவிலே அந்த சூழல் இல்லை. பாபாசாஹேப் அவர்களுக்கு அவ்வளவு இழிவான ஒரு ட்ரீட்மெண்ட் என்பது வழங்கப்பட்டது இந்திய மக்களால். அதை அவர் வெறுக்கிறார். அவருடைய பல வகையான போராட்ட வடிவங்களை அவர் மேற்கொண்டு பார்க்கிறார். தோழர்களே, அவர் சவுதார் குளத்திலே நீரெடுத்து பருகுகின்ற அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம். அது
அந்த போராட்டத்தை அவர் நடத்துகிறார். அது ஒரு சத்தியாகிரக போராட்டம், வன்முறையின் அடிப்படையிலான ஒரு போராட்டம் அல்ல. அது ஒரு வன்முறை இல்லாத ஒரு அகிம்சை வழியிலான ஒரு போராட்டம் அது. ஆனால் அகிம்சைக்கு கூட இன்னொருவர் இங்கே இந்த நாட்டிலே பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்தான் அதற்கு பாத்தியப்பட்டவர் என்கின்ற அளவிலே இங்கு திரிக்கப்பட்டது. ஆனால் கோயில் நுழைவு போராட்டம், சம பந்தி போராட்டம், இப்படியெல்லாம் பல வகையான போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அந்த காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் மட்டுமின்றி சவுதார்குல போராட்டம் நடக்கின்ற போது இந்துக்கள் மிக கடுமையாக, சாதி இந்துக்கள் மிக கடுமையாக அந்த சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவர்களை தாக்குகிறார்கள். அப்படி தாக்குகிற போது அந்த போராட்டங்களை அன்றைக்கு அங்கு இருந்து முன்னெடுத்த ஒரு மூத்த தலைவருடைய மகன் அந்த சாதி இந்துக்களுடைய தாக்குதலிலே இறந்து போகிறார். அப்படி இறந்து போகிற போது அந்த மனிதருடைய சவ ஊர்வலத்திலே பாபா சாஹேப் அவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்கிறார். நடந்தே சென்று அந்த இறப்பு, அதை புதைப்பதற்கு முன்பாக அவர் உரையாற்றுகிற போது, நான் இந்த மகன் போனாலும் நான் இருக்கிறேன், உங்களுக்கு கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அழுகிறார் பாபா சாஹேப். எனவே அவர் தொடர்ந்து இங்கே எடுக்கக்கூடிய அந்த போராட்டங்களை நீங்கள் பார்க்கிற போது எல்லா வகையான போராட்டங்களையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார். சமபந்தி போஜனம், கோயில் நுழைவு போராட்டம், அதே போல அந்த குளத்திலே இறங்கி நீர் பருகுகிற ஒரு போராட்டம். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு செய்தி, தனஞ்சய கீர் எழுதிய அந்த நூலிலே நமக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. பாபா சாஹேப் அவர்கள் பங்கெடுத்த ஒரு மாநாட்டிலே தலித் மக்களுக்கு பூணூல் அணிவிக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தி கூட நமக்கு கிடைக்கிறது. அந்த அளவிற்கு எல்லா வகையிலுமான போராட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார். பிறகு ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்ட், அவற்றை அவர் கொளுத்துகிறார். மிக முக்கியமாக மனுஸ்மிருதியை அவர் தீயிட்டு கொளுத்துகிறார். இந்த இடத்திற்கெல்லாம் அவர் வந்த பிறகு அவர் இறுதியாக ஒரு முடிவை எடுக்கிறார். இந்த இந்து மதத்தை குறித்து போரிடுவது என்பது நம்முடைய ஆற்றலை வீணடிப்பது. எனவே இந்து மதத்தை புறக்கணிப்பது என்பதுதான் மிகச் சரியான ஒரு முடிவு. எனவே நாம் இந்து மதத்தை கைவிட்டு வேறொரு நெறியை நாம் தழுவ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தன்னுடைய கருத்தாக அன்றைக்கு 35ஆம் ஆண்டு அவர் வெளியிடுகிறார். நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஒரு காலம் இந்துவாக சாக மாட்டேன் என்கின்ற அந்த அடிப்படையில தன்னுடைய கருத்தை மிக உறுதியாக வெளியிடுகிறார். அதற்கு முன்பாகவே அவர் இந்தியாவில் சாதிகள் என்கின்ற நூலை எழுதியாயிற்று. பல வகையான போராட்டங்களை அவர் பார்த்து விட்டார். அந்த இடத்திற்கு அவர் வந்த பிறகு மிக தீவிரமாக பல வகையான மதங்கள் குறித்த விசாரங்களை அவர் மேற்கொள்ளுகிறார். பல நூல்களை படிக்கிறார், பல ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறார். பல மதங்களினுடைய தலைவர்கள் அவரை வந்து சந்திக்கிறார்கள். அது மட்டுமின்றி தோழர்களே, அவர் கடுமையான கொலை மிரட்டல்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறார் என்பதுதான் நமக்கு அவருடைய வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. சமதா சைனிக் தள் என்று ஒரு அமைப்பை பாபா சாஹேப் அவர்கள் தொடங்குகிறார். அது முழுக்க முழுக்க இளைஞர்கள் கொண்ட ஒரு படை. அது எதற்காக அதை தொடங்குகிறார் என்று சொன்னால் நமக்கு அந்த செய்தியே அதிர்ச்சியாக இருக்கிறது. எங்கெல்லாம் பாபா சாஹேப் அவர்கள் கூட்டத்திலே போய் பேசுகிறாரோ அங்கெல்லாம் சாதி இந்துக்கள், மிக குறிப்பாக காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் தடை செய்கிறார்கள். உள்ளே நுழைந்து கலவரத்தை அவர்கள் நிகழ்த்துகிறார்கள், வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். எனவே தற்காத்துக் கொள்வது, பாதுகாப்போடு இருப்பது, அந்த கூட்டத்தை மிகச் சரியாக நடத்துவது என்கின்ற அடிப்படையில ஒரு இளைஞர் படையை அவர் கட்டமைக்கிறார். சமதா சைனிக் தள் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் படை. அவர்களுக்கென்று ஒரு தனியான ஒரு சீருடை, கையிலே அவர்கள் மூங்கில் லத்திகளை வைத்திருப்பார்கள். தலைவர்கள் வருகிற போது அந்த மூங்கில் லத்திகளை உயர்த்தி பிடித்து ஒரு ஒரு நுழைவாயிலை போல அதை வைத்து அதற்கு கீழே தலைவர்கள் நடந்து போவார்கள். முழக்கத்தோடு
அவர்களை வரவேற்பார்கள். இப்படியான பல்வேறு முயற்சிகளில் எல்லாம் பாபா சாஹேப் அவர்கள் ஈடுபடுகிறார். ரத்தத்திலேயே ஒரு கையெழுத்து போட்டு ரத்தத்திலே எழுதப்பட்ட ஒரு கடிதம் அவருக்கு வந்ததாக கூட அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது. நீங்கள் இந்து மதத்தை புறக்கணித்து அதை இழிவாக பேசி விமர்சனம் செய்தால் உங்களை நாங்கள் கொன்று விடுவோம் என்று அந்த கடிதம் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் மிக தீவிரமாக பாபா சாஹேப் அவர்கள் மீது தன்னுடைய அந்த வன்முறையை, வெறுப்பை அவர்கள் ஏவுகிறார்கள். எனவே அவர் மிக உறுதியாக ஒரு முடிவை எடுக்கிறார், மேற்கொள்ளுகிறார். அந்த மேற்கொள்ளுகிறதின் அடிப்படையிலே அவர் இறுதியாக பௌத்தம் என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்து சேர்க்கிறார். பௌத்தம் என்று அந்த இடத்திற்கு வந்து சேர்க்கிற போது அவருக்கு மிக முக்கியமாக எது சரியான பௌத்தம் என்கின்ற ஒரு தேடல் என்பது இருந்திருக்கிறது என்பது அவருடைய எழுத்துகளிலே இருந்து நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது லட்சுமி நரசு அவர்கள், பேராசிரியர் அவர்கள் எழுதிய சாதியம், பௌத்தம் குறித்த அந்த நூல்களை அவர் திரட்டி செல்கிறார். அது மட்டுமின்றி அவர் கோலார் தங்க வயலுக்கு போயிருக்கிறார். என்னுடைய புரிதலின்படி மிக உறுதியாக நிச்சயமாக அயோத்திதாச பண்டிதர் அவர்களை குறித்த செய்திகள் பாபா சாஹேப் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். அலாசியஸ் அவர்கள் மிக விரிவான தன்னுடைய ஆய்வு நூலிலே அதற்கான ஒரு அந்த அடிப்படையை, குறிக்கோள்களை, ஒரு முன்னெடுப்புகளை அந்த நூலிலே அவர் சொல்லி செல்கிறார். இங்கே எப்படி புத்தர் அவர்கள் யார் பார்ப்பனர் என்கின்ற அந்த கேள்விக்கு பதிலளித்தாரோ அதை போலவே அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் இங்கே பூர்வ பிராமணர்கள், வேஷ பிராமணர்கள் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை இங்கே உருவாக்குகிறார். யாருடைய செயல்பாடு என்பது மேன்மையாக சரியாக இருக்கிறதோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம். பிறப்பின் அடிப்படையிலே ஒரு பார்ப்பனர் ஒருவர் கிடையாது, ஒருவர் தலித்தும் கிடையாது, ஒடுக்கப்பட்டவரும் கிடையாது, பறையனும் கிடையாது என்று, பள்ளனும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலான ஒரு பார்வை. இங்கு அயோத்திதாசர் அவர்கள்தான் எப்படி பார்ப்பனியம் பௌத்தத்தை கபளீகரம் செய்தது என்பதை குறித்த பல செய்திகளை நமக்கு அவருடைய எழுத்துகளின் வழியாக வழங்குகிறார். எப்படி புத்தருடைய சிலைதான் விநாயகனாக மாற்றப்பட்டது, மாரியம்மாவிற்கு அந்த பௌத்த பிக்குணிகளுடைய ஒரு பின்னணிதான் இருக்கிறது என்று பல வகையான அந்த செய்திகள், இங்கே கொண்டாடப்படக்கூடிய பல்வேறு விழாக்கள், கார்த்திகை தீபம் போன்ற, தீபாவளி போன்ற, தீப ஒளி போன்ற இந்த விழாக்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய பௌத்த சித்தாந்தங்கள், இந்த சிந்தனைகளை எல்லாம் அவர் முன்வைத்து தன்னுடைய நூலிலே அவர் எழுதுகிறார். இதையெல்லாம் மிக உறுதியாக பாபா சாஹேப் அவர்கள் அறிந்திருப்பார் என்பதுதான் என்னுடைய அனுமானம். இதை பல்வேறு சன்னா போன்ற தோழர்களும், ரவிக்குமார் போன்ற தோழர்களும், ராஜ் கௌதமன் போன்ற ஆய்வாளர்களும் பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அலாசியஸ் அவர்களும் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டிலே மிகச் செழித்து தழைத்தோங்கி வளர்ந்திருந்த ஒரு பௌத்தம், தமிழ்நாட்டிலே இந்தியாவில் வேறெங்கும் இல்லாத வகையிலே இங்கே தமிழ் இலக்கியத்திலேயே பௌத்த இலக்கியங்கள் இருக்கின்றன என்பது எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே பௌத்தம் வேரோடி இருந்தது என்பதற்கான ஒரு சான்று. 50 காப்பியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அதிலே இருக்கக்கூடிய பல நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, இந்த நூல்களிலே பௌத்த காப்பியங்கள் இருக்கின்றன. பௌத்த காப்பியங்கள் மிகவும் அந்த பௌத்த கருத்தியலை வலியுறுத்துகின்றன. மணிமேகலை அறம் என்பது எது என்று கேள்வி எழுப்புகின்ற போது உணவு தருவது, உடை தருவது, உறையுளை உருவாக்குவது, இதுதான் மாபெரும் அறம் என்று சொல்கிறார். பசியை தீ என்றும் நோய் என்றும் மணிமேகலை குறிப்பிடுகிறார். அந்த அளவிற்கு ஒரு பௌத்த சித்தாந்தம் என்பது, சிந்தனை என்பது
தமிழ்நாட்டிலே வேரூன்றி இருந்தது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒருவேளை அசோகருடைய அந்த மகனும் மகளும் தூதுவர்களும் அவர்கள் இலங்கைக்கு போகிற போது தமிழ்நாட்டின் வழியாக சென்று இங்கே தங்கி அவர்கள் இங்கே அந்த சித்தாந்தத்தை பரப்பியிருப்பார்களோ, அல்லது வேறு எப்படி பௌத்தம் தென்னிந்தியாவிற்கு மிக குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கும் என்பது மிக நுட்பமான ஆய்வுக்கு உரியது என்று நான் கருதுகிறேன். அப்படி இங்கு உருவான அந்த பௌத்தம் என்பது ஒரு அசலான ஒரு பௌத்தம் என்பதை பாபாசாஹேப் அவர்கள் உள்வாங்கி கொண்ட அந்த அடிப்படையில் பௌத்தம் அவர் நமக்கு காட்டிய அந்த பௌத்தம் என்பது, அவர் மீட்டெடுத்த பௌத்தம் என்பது, அவர் 15/10/1956 நாக்பூரிலே பௌத்தத்தை தழுவுகிறார். 8 லட்சம் மக்களோடு அவர் பௌத்தத்தை தழுவுகிறார். அதிலே மிக மிக முக்கியமான ஒன்று 22 உறுதிமொழிகளை அவர் எடுத்துக்கொள்கிறார். அந்த உறுதிமொழிகளிலே மிக முக்கியமாக இந்து கடவுளர்களை அவர் நிராகரிக்கிறார். விஷ்ணுவையும் ராமனையும் நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பார்ப்பனர்களை வைத்து எந்த சடங்கையும் நான் மேற்கொள்ள மாட்டேன் என்கின்ற அந்த உறுதிமொழியை அவர் அங்கே வழங்குகிறார். இந்து மதம் என்பது மனித குலத்திற்கே ஆபத்தானது என்று மிக மிக வலியுறுத்தி பாபாசாஹேப் அவர்கள் அந்த இடத்திலே அந்த உறுதிமொழியிலே சொல்லுகிறார். இதனுடைய ஒரு இறுதியாக மிக முத்தாய்ப்பாக ஒரு மாபெரும் கொடையாக நம்மால் பார்க்க வேண்டியது பாபாசாஹேப் அவர்கள் அளித்திருக்கக்கூடிய புத்தரும் அவர் தம்மமும் என்கின்ற அந்த அடிப்படையான ஒரு ஒரு நெறி நூல் என்று நான் கருதுகிறேன். இந்த நூல் என்பது அம்பேத்கர் அவர்கள் காட்டிய அந்த நியோ புத்திசம் என்று சொல்லக்கூடிய ஒரு அசலான பௌத்த சிந்தனை கொண்ட, பௌத்த பகுத்தறிவு சிந்தனை கொண்ட, சாதி நீக்கம் செய்யப்பட்ட, வருண நீக்கம் செய்யப்பட்ட, பார்ப்பனியத்தை எதிர்க்கின்ற, ஒழுக்கத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மேற்கொள்ளக்கூடிய, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த 3 குறிக்கோள்களான சமத்துவம், சகோதரத்துவம், சமநீதி என்கின்ற இந்த பொருளை முதன்மையாக கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சித்தாந்தத்தை பௌத்தத்திலே இருந்து அவர் மீட்டெடுத்து, அது ஏற்கனவே பௌத்தத்திலேயே இருக்கிறது, அவர் அதை எதையும் ஏற்றி அங்கே சொல்வதற்கு தேவையில்லை. புத்தர் அதைத்தான் போதித்து சென்றிருக்கிறார். அதை அவர் தூசு தட்டி எடுக்கிறார். எப்படி கிறித்துவத்திலே ஒரு மாபெரும் பணி என்பது மார்ட்டின் லூத்தருக்கு உண்டு. லுத்தர் அவர்கள் கிறித்துவத்திலே உங்களுக்கு தெரியும், தோழர்களுக்கு அறிந்திருப்பீர்கள், கிறித்துவத்திலே 2 மிக முக்கியமான பிரிவுகள் இருக்கின்றன. கத்தோலிக்க பிரிவு, புராட்டஸ்டன்ட் பிரிவு என்று சொல்வார்கள். இந்த கத்தோலிக்க பிரிவிலே ஒரு காலத்தில் முட்டியிலேயே நடந்து சென்று போப்பாண்டவருடைய பாதங்களை தொட்ட பிறகு பாவ மன்னிப்பு சீட்டை வழங்குவார்கள். நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறீர்கள் என்று அங்கே நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன என்று போப்பாண்டவர் ஒரு சீட்டிலே எழுதி கையெழுத்திட்டு அதற்கு உரிய காணிக்கையை தொகையை பெற்றுக்கொண்டு தந்து அனுப்பிவிட்டார் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று பொருள். இதையெல்லாம் உடை தெரிந்தவர் தான் லூத்தர், மார்ட்டின் லூத்தர். அவர் ஜெர்மானிய நாட்டை சேர்ந்தவர். விவிலியம் என்பது இன்றைக்கு வாசிக்க கிடைக்கக்கூடிய அந்த பைபிள் என்பது, விவிலியம் என்பது சங்கிலிகளால் கட்டப்பட்டு யாருடைய கைகளுக்கும் கிடைக்காத மாதிரி இருந்த ஒரு காலம் என்பது இருந்தது லுத்தருடைய காலத்திலே. அவர்தான் அதை தட்டி தூசு தட்டி அதை எடுத்து மீட்டெடுத்து மிக கடுமையான போராட்டங்களுடைய அடிப்படையில அதை படிக்கிறார். படித்த பிறகு நீங்கள் யாருடைய தயவுக்கு, மனிதனுடைய தயவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும், இறைவனுடைய கருணை மட்டும்தான் உங்களை சரி செய்யும் என்றெல்லாம் அந்த மதத்திலே புதிய கருத்துக்களை விவிலியத்தினுடைய அடிப்படையிலே, பைபிளினுடைய அடிப்படையிலே அவர் அதை பரப்புகிறார். அதற்கு பிறகுதான் இந்த புராட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு என்பது உலகம் முழுக்க உருவாகிறது. அப்படியான ஒரு மாபெரும் பணியை பௌத்தத்திலே
செய்தவர் என்று சொன்னால் நான் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்களைத்தான் நான் இங்கே சொல்வேன். அவர் ஒரு மாபெரும் அரசியல்வாதி, மாபெரும் இலக்கியவாதி, மாபெரும் பொருளாதாரவாதி, மாபெரும் சட்ட வல்லுனர் என்றெல்லாம் பல வகையிலான ஒரு பரிணாமங்களை, பல வகையான அம்பேத்கரை நாம் பிரித்தெடுத்து கொண்டே போனால் அதிலே எல்லாவற்றையும் கடந்து ஒரு மாபெரும் ஆளுமையாக எழுந்து நிற்கின்ற ஒரு அம்பேத்கர் என்று சொன்னால் பௌத்தத்தை, மிகச் சரியான பௌத்தத்தை நமக்கு முன்வைத்திருக்கக்கூடிய பாபாசாஹேப் அவர்கள்தான் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் தான் அவர் புத்தா அண்ட் இஸ் தம்மா என்கின்ற தன்னுடைய அந்த மாபெரும் ஆய்வு நூலை வழங்கி சென்றிருக்கிறார். புத்தர் எதை போதித்தார் என்கின்ற அந்த செய்தியை அவர் ஒரு தனி இயலாகவே வைத்திருக்கிறார். புத்தர் எதையும் தன்னுடைய சொந்த உரிமையாக கோரவில்லை. அவர் போதனைகள் வாழ்க்கையில் தூய்மையை கடைபிடிப்பது தம்மம், வாழ்வில் நிறைவடைவது தம்மம், நிப்பானத்தில் வாழ்வதே தம்மம், பேராசையை விட்டுவிடுதலே தம்மம், அனைத்து கூட்டு பொருள்களும் நிலையற்றவை என உணர்வது தம்மம், கர்மா ஒழுக்க நியதியின் கருவி என்று உணர்வது தம்மம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதென்னை யாதொன்றையும் நம்புவது தம்மம் அல்ல. எவ்வளவு அழகாக தன்னுடைய அந்த அத்தியாயங்களுக்கு அவர் தலைப்பு வைக்கிறார் பாருங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்டதென யாதொன்றையும் நம்புவது தம்மம் அல்ல, ஈஸ்வரனை நம்புவது தம்மத்தின் அடிப்படை ஆகாது என்று இந்து மதம் கட்டமைத்த அந்த ஒரு பொய் செய்தியை அவர் தவிடுபடியாக்குகிறார். ஆன்மாவில் நம்பிக்கை கொள்வது தம்மம் அல்ல, யாகத்தை அடிப்படையாக கொள்வது, நம்பிக்கை கொள்வது தம்மம் அல்ல. தம்ம நூல்களை கற்றல் மட்டுமே தம்மம் கிடையாது, அதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டும், நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை ஒரு பகுதியாக கடைபிடிக்க வேண்டும், மனதின் மாசுகளை அகற்றுவது தம்மம் என்றெல்லாம் அவர் சொல்லி செல்கிறார். எனவே என்னை பொறுத்த மட்டிலே பார்ப்பனியம் தனக்கு மிகப்பெரிய குந்தகமாக, எதிர்வினையாக, இடையூறாக, எதிராக வந்த ஒரு கருத்தியல் என்று பௌத்தத்தை கருதியதால் பௌத்தத்தை அது வீழ்த்துவதற்கு, அதை அழித்தொழிப்பதற்கான முயற்சிகளை அது செய்தது. அதிலே அது ஓரளவு வெற்றியும் பெற்றது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதை மீட்டெடுத்து பௌத்தம் என்பது, ஒரு அசலான பௌத்தம் என்பது பார்ப்பனியத்தை, இந்து மதத்தை நிராகரிப்பது. பௌத்த செயல்பாடு என்பது பகுத்தறிவு சார்ந்தது, சமத்துவத்தினுடைய அடிப்படையை கொண்டது, பிற்போக்குத்தனமான கருத்தியல்களை வைத்துக் கொள்வது பௌத்தம் அல்ல என்கின்ற இந்த சிந்தனைகளை ஒரு பௌத்த நெறியாக, அது மட்டுமின்றி ஒரு அசலான பௌத்தம், புத்தர் வழங்கிய அந்த ஒழுக்க நெறிகளை கொண்டு வந்து வைத்து, எனக்கு ஏன் பௌத்தம் பிடித்தது என்று சொல்கின்ற இடத்திலே, ஒரு இடத்திலே உரையாற்றுகிற போது பாபாசாஹேப் அவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார். பௌத்தம் என்பது சம தர்மத்தை, சமநீதியை போதித்தது, ஒழுக்கத்தை வலியுறுத்தியது, எதிர்கால சிந்தனை அல்லது கர்மா, பலன்கள் அல்லது மறுபிறப்பு எவற்றை பற்றியெல்லாம் அது அக்கறை கொள்ளவில்லை. வாழ்கின்ற போது நீ மிகச் சரியான கடமைகளை செய்ய வேண்டும், மிகச் சரியானவற்றை நீ மேற்கொள்ள வேண்டும், அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையை பௌத்தம் சொன்னது. பிக்குகள் எல்லா வீடுகளிலும் சென்று உணவை வாங்க வேண்டும் என்று புத்தர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்தந்த வீடுகளில் மட்டும்தான் நீங்கள் உணவு வாங்கி உண்ண வேண்டும் என்கின்ற அன்றைக்கு இருந்த ஒரு விதியை அவர் சுக்குநூறாக்கி, தவிடுபடியாக்கி உடைத்திருக்கிறார். அந்த அளவிற்கு ஒரு சமத்துவத்தை போதிக்கின்ற அந்த பார்வையின் பார்பட்ட ஒரு சித்தாந்தத்தை தான் பௌத்தம் மேற்கொள்ள வேண்டும், அதுதான் உண்மையான பௌத்தமாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் பாபாசாஹேப் அவர்கள் காட்டிய அந்த உண்மையான பௌத்தத்தினுடைய அடிப்படை சமநீதி, சகோதரத்துவம், சமத்துவம் என்கின்ற அந்த சித்தாந்தம் தான். அந்த அடிப்படையிலான ஒழுக்கம், நன்னெறி சார்ந்த அந்த சித்தாந்தத்தை கொண்டதான ஒரு பௌத்தமாக தான் பாபாசாஹேப் அவர்கள் காட்டிய அந்த பௌத்தம் என்பது
இருக்கிறது, அதுதான் உண்மையான பௌத்தமாக இருக்க முடியும் என்கின்ற அந்த எண்ணத்தை நமக்கு அவர் மிக அழுத்தமாக வலியுறுத்தி சென்றிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே தோழர்களே, பார்ப்பனியம் பல வகையான சூழ்ச்சிகளை செய்து வீழ்த்திய பிறகும் கூட பௌத்தம் என்பது வெட்டப்பட்ட வாழை மரத்தினுடைய கன்றுகள் எப்படி வீரியத்தோடு எல்லா இடங்களில் எங்கு இருந்தாலும் அது தரையை முட்டிக்கொண்டு வெளியேறி வளர்ந்து பலன் கொடுக்கிறதோ அப்படியான ஒரு சித்தாந்தமாக, அது சமநீதி கொண்ட அந்த சித்தாந்தம் என்பதனால், மனிதர்களை மதிக்கின்ற நேசிக்கின்ற ஒரு சித்தாந்தம் என்பதனால் அதற்கு அந்த வல்லமையும் ஆற்றலும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த பௌத்தம் என்பது மிகுழ்த்திருக்கிறது, பாபாசாஹேப் அவர்கள் காட்டிய அந்த பௌத்த நெறி என்பது மிகுழ்த்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எனவே நாம் பௌத்தத்தின் பட்டு மக்களை நாம் வழிநடத்துகின்ற போது, அவர்களுக்கு இந்த கருத்தியல்களை கொண்டு செல்கின்ற போது, எது சரியான பௌத்தம் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மாபெரும் கடப்பாடு நமக்கு இருக்கிறதாக நான் உணர்கின்றேன். குறிப்பாக தமிழ்நாடு பௌத்த நெறியாளர்கள் சங்கத்திற்கு உள்ளதாக நான் கருதுகிறேன். ஏனெனில் பல நியோ புத்திஸ்டுகளிடம், அம்பேத்கரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கரியர்களிடம் நான் உரையாற்றி என்னுடைய சொந்த அனுபவத்திலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் சாதி ஒழிப்பை பற்றி கவலைப்பட தேவையில்லை, இந்து மதத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, பார்ப்பனியத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை, பௌத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை மட்டுமே நாம் கடைபிடித்து கொண்டு நாம் ஒதுங்கி விலகி நம்மையே நாம் துண்டித்து கொண்டு ஒரு சின்ன குழுவாக இயங்கிக் கொண்டு இருந்து விடலாம் என்று பேசுகின்ற பேச்சையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இந்த கருத்துகள் முற்றிலும் எதிரான, அம்பேத்கரிய சிந்தனைக்கு எதிரான ஒரு கருத்துகள் என்றுதான் நான் பார்க்கின்றேன். அந்த அடிப்படையில தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை இந்த மிகச் சரியான பௌத்தம் என்பது எது, பாபாசாஹேப் அவர்கள் சொன்ன பௌத்தம் என்பது எது என்கின்ற அந்த புரிதலை இன்னும் பரவலாக்க வேண்டும். அவர் எழுதிய அந்த புத்தாண்டிஸ் தம்மா நூலையும் அந்த கருத்தியல்களையும் பரவலாக்க வேண்டும். அந்த பணியிலே என்னையும் நான் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறி, இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி, பௌத்தம் தமிழ்நாடு முழுக்க பரவ வேண்டும். மீண்டும் அந்த வளமான நம்முடைய வரலாற்று ஓர்மை கொண்ட நம்முடைய மரபார்ந்த அந்த சித்தாந்தத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும். இந்தியா முழுக்க அது பரவ வேண்டும். அது மட்டுமின்றி பாபாசாஹேப் அவர்களுடைய அந்த மாபெரும் அவாவை, லட்சியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதை நோக்கி நாம் நடைபோட வேண்டும். அந்த பயணத்திலே நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த கருத்தை கூறி உங்களிடமிருந்து நான் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. இப்பொழுது கேள்வி நேரம். இப்பொழுது அண்ணன் உரையாற்றிய தலைப்பினை ஒட்டி கேள்விகள் இருந்தால் கேள்வி கேட்கலாம். தோழர், ஒரே ஒரு கேள்வி. வணக்கம் தோழர், சண்முகசுந்தரம் பேசுறேன். புத்தர் பாலி மொழியில தான் எல்லாமே சொல்லி இருக்கிறாரா, இல்ல சமஸ்கிருதத்திலையும் சொல்லி இருக்கிறாரா? இல்ல, புத்தர் பாலி மொழியில் தான் சொல்லி இருக்கிறார். அப்படிதான் வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. சமஸ்கிருதத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைல்ல? இல்ல. நன்றி தோழர். அது ஒரு டவுட்டா இருந்துகிட்டே இருந்து வெகு காலமா. ஆமா, இது பௌத்தம் குறித்த பல கேள்விகள்ல இந்த மறுபிறப்பு என்கின்ற ஒன்று, ஆன்மா இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஒன்று, உருவ வழிபாடு, சமஸ்கிருதம், இந்த செய்திகள் எல்லாமே நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த ஆக்கை தணியாத ஒரு கேள்விகளாகவே எழுது கொண்டே இருக்கின்றன. பௌத்தம் எங்கும் மறுபிறப்பை வலியுறுத்தவில்லை, ஆன்மாவை அது வலியுறுத்தவும் இல்லை. அதுதான் நான் என்னுடைய உரையிலே நான் சொன்னேன்.
அதை போலவே சமஸ்கிருதத்தில் அதனுடைய நூல்கள் இருந்தன என்று சொன்னால், இருக்கின்றன என்று சொன்னால், அது மிக பிற்காலத்திலே உருவான ஒன்றாகத்தான் அது இருக்க முடியும். ஏனென்றால் புத்தர் போதித்த காலத்திலே அவருடைய கருத்துகள் எழுத்துகளாக எதுவும் மாற்றப்படவில்லை. 200-300 ஆண்டுகள் அல்லது 500 ஆண்டுகளுக்கு பிறகு அது மனன அடிப்படையிலே அப்படியே அது கடத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் அது எழுதி அது சரிபார்க்கப்பட்டு தொகுக்கப்படுகின்றன. எனவே அவர் பாலி மொழியில் தான் பேசியிருக்கிறார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பாலி மொழியில் தான் பரவி இருக்கின்றன என்பதுதான் வரலாற்று ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. நன்றி தோழர். நன்றி நன்றி தோழர். ஐயா வணக்கம். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது தோழர். நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன், திருநாவுக்கரசன்னு. மகிழ்ச்சி. ரொம்ப அருமையா கருத்துக்கள் முன் வச்சீங்க. நிறைய பேருக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கு இதுல. நன்றி நன்றி தோழர். ஆனா ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் என்னன்னா, இப்ப பிராமணர்களை பத்தி புத்தர் எழுதியிருக்கிறார் இல்லையா, அது வந்து இந்த பிராமணர், அந்தனர், அரகந்தர் எல்லாம் பிக்குவோடைய வார்த்தைகள். அதை இவங்க பிற்காலத்துல நிறைய இந்து மதம் திருடிக்கினது, நம்ம வேடெல்லாம் எடுத்துக்கினாங்க இல்லையா, அத மாதிரிதான் பிராமணன் எடுத்துக்கினாங்க. சோ பிராமணன் என்றா அந்தணன் என்றா பிக்குகளுக்கு தான் அந்த பேரு, அவங்களுக்கு தான் அந்த இதை எழுதினார் அவரு. பிராமணர்கள் அப்படின்ற அந்த சொல் வந்து புத்தருக்கு முன்பாகவே இருந்ததுதான். இல்ல அவரு பாருங்களேன், ஏத்துக்கிறேன். ஆமா, அந்தணர் என்போர் அறவோர். ஒரு சின்ன விளக்கம். பூவாரால் பிராமின்ஸ் சொல்லிட்டு புத்தருடைய தம்மபத்தில எழுதுறப்ப, முழு ஞானம் பெற்று அறிஞராகி நன்மையும் தீமையுமான மார்க்கங்களை நன்கு அறிந்து அரகந்த நிலையை அடைந்தவர் யாரோ அவரே பிராமணன் சொல்றாரு. அப்ப அந்த பிராமணன்ற வார்த்தை இவங்களுக்கு கிடையாது, அது வந்து பிக்குகளுக்குன்னு நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணு சின்ன விளக்கம். உண்மை, அதை ஏற்றுக்கொள்ற கருத்து தானே, அது சரியானது. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. அதான் இவங்க அந்தணர் என்பதையும் திரிச்சிட்டாங்க. அதான் அந்தனர், அரகந்தர், புத்த பிக்ஷு, பிராமணாஸ் எல்லாமே வந்து பிக்குகளுக்கு தான் அந்த வேர்டு. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஐயா வணக்கம், என் பேர் கௌதமன், தென்னிந்திய பௌத்த சங்கம். வணக்கம் தோழர். ஒண்ணு இல்லைங்க ஐயா, பௌத்தம் வந்து மார்க்கமா மதமா? ஏன்னா நீங்க இங்க சொல்லும் போது சொன்னீங்க கடவுள் மறுப்பை பத்தி நீங்க சொன்னீங்க. அப்ப வந்து பௌத்தம் வந்து மதமா மார்க்கமா, நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அத பௌத்தம் என்பது மிக உறுதியாக அது ஒரு மதம் இல்ல தோழர், என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய பார்வையில அது ஒரு வாழ்க்கை நெறி. அது பாபா சாஹிப் வந்து அது மதமா குறிப்பிட்டிருக்காங்களா மார்க்கமா குறிப்பிட்டிருக்காங்களா? பாபா சாஹிப் அவர்கள் புத்திசம்னா அது வந்து ஒரு தத்துவ ஒரு தொகுப்பாக ஒரு நெறியாகத்தான் அவர் வந்து பார்க்கிறார். பௌத்தம் தழுவுதல் என்று சொன்னால் அந்த சிந்தனையை தழுவிக் கொள்வது. இல்ல அது எந்த இடத்துலயுமே அது பிலாசபின்னு சொல்லலீங்களே. யாரு? பாபா சாஹிப். சரிங்க. இது மதமா மார்க்கமான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு தெளிவு இல்லாம தான் நான் கேட்கிறேன். எனக்கு தெரியல. இல்ல, எனக்கு வந்து அது ஒரு மார்க்கமாகத்தான் நான் வந்து பார்க்கிறேன், மதமாக நான் அதை பார்க்கல. பாபா சாஹிப் அந்த அடிப்படையில தான் பேசியிருக்கிறாருன்னு நான் கருதுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஐயா வணக்கம் ஐயா, நான் காஞ்சிபுரத்துல சீதாபதி. வணக்கம். கௌதம் சார் கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச வரலாம் சொல்றேன் சார். நாம பாபா சாஹிப் புக்கு படிச்சதுல இருந்து தடங்களுக்கு நான் நடுவில் வர்றதுக்கு மன்னிக்கணும், இருந்தாலும் ஷாருக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நான் படிச்சதுல இருந்து. ஆக்சுவலா பாபா சாஹிப் நமக்கு எழுதி கொடுத்தது பௌத்த மார்க்கம் தான் நமக்கு உருவாக்கி கொடுத்தது. ஆனா நம்மளை சுத்தி இங்க மதம் தான் இருக்கு, இந்து மதம், இஸ்லாத்து மதம், கிறிஸ்தவ மதம் இருக்கு. ஸோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மதத்தை கோட்பாடுல இருக்கும் போது நாமளும் இது ஒரு மதமா தான் கருதி அவரு சொல்லிட்டு போறதே அதான், இந்த சடங்குகள்லாம் தூக்கி போடுங்க, இந்த பிராமணிய கோட்பாடுகள்லாம் ஏத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு
வெறுமனே நம்ம ஒரு இது கௌதம புத்தரோட ஸ்டாச்சு வச்சு நம்ம வணங்குற மாதிரி தான் அவரு நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி கொடுத்துட்டு போனாரு. ஸோ அது பௌத்த மார்க்கம் தான், சந்தேகம் இல்லை. பட் நடைமுறையில நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு பௌத்த மதமா தான் இருப்போம். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க அப்படின்றது அம்பேத்கர் சில இடத்துல குறிப்பிட்டு காட்டிருக்காரு. நான் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு ஐயா. ஸோ இதுல எந்த இது வேண்டாம், பௌத்த மார்க்கம் தான். ஏன்னா பௌத்த மார்க்கமா இருக்கிறது வந்து எந்த ரிலிஜனும் கிடையாது. பட் இன்னைக்கு நடைமுறையில பார்க்கும்போது அது ஒரு ரிலிஜனா தான் நம்மளுக்கு தெரியும். அதான் என்னோட கருத்து ஐயா. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. தொடர், அதாவது உருவ வழிபாடு இல்லாமலேயே கூட இங்கு பல மதங்கள் இருக்கின்றன. இப்ப இஸ்லாம் வந்து உருவ வழிபாட்டை ஏற்பது கிடையாது. எனவே கருத்தியல் அந்த சித்தாந்தத்தை தான் வந்து அவங்க முன்வைத்து தங்களுடைய அந்த மதத்தை அவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. எனவே மார்க்கம் என்பதற்கும் மதம் என்பதற்குமான ஒரு பாரிய வேறுபாடு இருக்கிறதாக நான் வந்து பார்க்கிறேன். அதாவது ஒரு சடங்குகள், நம்பிக்கைகள், புனித நூல்கள், அதுல இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பான ஒரு கட்டமைப்பை தான் வந்து நம்ம மதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரியான அந்த கட்டமைப்பிலிருந்து நாம விலகி கருத்தியலை அடிப்படையாக வைத்து ஒழுக்கம், பௌத்தம் அந்த சொல்லக்கூடிய அந்த கருத்தியல்களை முன்வைத்து நம்முடைய ஒரு ஏன்னா மனிதன் வந்து எப்பொழுதுமே எல்லாருமே வந்து பகுத்தறிவாதியாக இருக்க முடியாது, அல்லது எல்லாருமே ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட இருக்க முடியாது. அவனுக்கு கட்டாயமாக ஒரு வழிபாட்டிற்கென்று ஒரு மதம் தேவைப்படுகிறது. மதம் என்று சொல்லுகிற போது ஒரு நெறி, ஒரு அது ஏன்னா வந்து ஒரு பயந்த சிந்தனை கொண்டவனாக இருக்கான். அப்ப அவனை நெறிப்படுத்துவதற்கான ஒரு மார்க்கமாகத்தான் பௌத்தம் இருக்கிறது என்றுதான் நான் வந்து கருதுறேன். அதற்கு அவர் வந்து பாபாசாஹேப் அவர்கள் மேற்கொண்ட அந்த நடைமுறைகளையே நாம வந்து மேற்கொள்ளலாம். நிச்சயமாக நாம அந்த தியானங்கள் அல்லது மனதை ஒருமுகப்படுத்துவது, இந்த மாதிரியான விடயங்களையும் நம்ம வந்து ஈடுபடலாம். அதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. அது ஒரு மார்க்கமாகத்தான் நான் வந்து பார்க்கிறேன். அது ஒரு நெறி, ஒரு ஒரு வாழ்க்கை முறையாகத்தான் நான் வந்து பார்க்கிறேன். பாபாசாஹேப் அப்படிதான் சொல்லியிருக்கிறாருன்னு நான் கருதுறேன். ஐயா, இன்னொரு ஒரே ஒரு கேள்வி ஐயா, கொஸ்டின் ஐயா. ஒண்ணு இல்ல, இப்ப வந்து ஐயா சொன்னாங்க, பாபா சாஹிப் ஐயா சொன்னாங்க, நான் இந்து மதத்தில் பிறந்தது என்ன மீறின செயலு, எனக்கு அதை பத்தி தெரியாது, ஆனால் நான் சாகும்போது பௌத்தனாக தான் சாவேன் என்று சொன்னார் இல்லைங்களா? அப்ப அது வந்து ஒரு மத மாற்றம் தானுங்க ஐயா. அத தொடர், அதாவது அவர் பௌத்தனாக சாவேன்னு அவர் சொல்லலைங்க, இந்துவாக சாக மாட்டேன்னு தான் சொன்னாருங்க. இந்துவாக சாக மாட்டேன். அதற்கு பிறகுதான் அவர் வந்து பௌத்தத்திற்கு வந்து சேருகிறார். ஐயா வணக்கம், நான் அரக்கோணம் கௌதம் என் பேரு. வணக்கம் தோழர். வணக்கம். ரெண்டு செய்தியை நீங்க ரொம்ப அற்புதமா இங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்து சொல்றதுக்கு தான் நான் போன் பண்ணேன். உங்களிடத்துல கேள்வி எதுவும் இல்லை. ஒரு வரலாற்று செய்தியை ஒரு 45 நிமிடங்கள்ல மிக அற்புதமா நீங்க உங்களுடைய நடையில ரொம்ப அற்புதமா சுருக்கி சொல்லி இருக்கிறீங்க. ஒன்று வந்து பார்ப்பனியம் வந்து எதையெல்லாம் இணைத்துக் கொள்ளும், எதையெல்லாம் விலக்கிவிடும் என்பதை ரொம்ப அற்புதமா சொல்லிக்கிறீங்க. அப்படிதான் பௌத்தத்தை அது இணைத்து கொண்டது, தனக்குள்ளே அது உள்ளடக்கி கொண்டு கருத்தியல் போரை நடத்தியதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு விஷயம். இஸ்லாமியர்கள் வருகை படையெடுப்பு என்பது அவர்கள் பொருளாதாரத்தை குறிவைத்துதான் அவர்கள் உள்ளே வந்தார்கள். அது மதவாதிகள் மதத்தின் பேரால் சேர்த்து வைத்திருக்கிற அந்த பொருள்களை கொள்ளையடிப்பதற்கு, அதை ஆக்கிரமி செய்வதற்கு தான் வந்தார்கள். ஆனால் ஆரியர்கள், பார்ப்பனர்கள் கருத்தியல் ரீதியாக நம்முடைய பௌத்தத்தை அவர்கள் கொள்ளையடித்தார்கள், அது அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அவரால் இணைக்க முடியாதெல்லாம் அவர்கள் வெளியே தள்ளிவிட்டார், அது ஒதுங்கி நின்று விட்டார்கள், எதிரான கருத்துக்களை பார்த்தார்கள் என்பது சொன்னீங்க. அது இப்போதான் நான் பிஜேபி ஆட்சியில இந்த 10 ஆண்டு காலத்துல அதை நடைமுறையில அதை நாம் பார்த்து கொண்டு இருப்பது என்பது உங்களுக்கு ஒரு செய்தியா, உங்க கருத்திலிருந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு, பாபாசாஹிப் வந்து மதம் சார்ந்த சாதிகளோடு அதனுடைய பழக்க வழக்கங்களோடு நாம் போராடி கொண்டிருப்பதை விட, போராட்டங்கள் பல நடத்திவிட்டு பிறகு அதோடு போராடி கொண்டிருப்பதை விட, நாம் ஒரு புதிய கருத்தியலை, ஒரு புதிய ஒரு வாழ்வியலை நாம் இந்த மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் படிக்க தொடங்கினார், ஆய்வு செய்தார். அதன் பிறகுதான் அவர் 35 சொன்னதை மீண்டும் ஒரு 56 நிறைவேற்றுவதற்கான
ஒரு நல்ல மார்க்கத்தை, நல்ல வாழ்க்கை முறையை நமக்கு அவர் காட்டியிருக்கிறார் என்பது நீங்க சொன்னது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. உங்களுக்கு நான் இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி தோழர், நன்றி நன்றி. ஐயா வணக்கம். என்னுடைய பேர் பாலு, சென்னையில இருந்து பேச. வணக்கம் தோழர், வணக்கங்க. மிகவும் அற்புதமான உரை. அதை அப்படியே ஆவணப்படுத்த இயலுமா ஐயா? நிச்சயமா செய்யலாம் தோழர், செய்யலாம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் தோழர். ஐயா வணக்கம் ஐயா. மூக் நாயக் பகத் சேலத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க தோழர். ஐயா எனக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சேலத்துல அம்மாப்பேட்டைங்கிற ஒரு ஊர்ல இருக்கோங்க ஐயா. நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு சிறிய ஊர் தான், ஒரு 4 தெரு 5 தெரு தான் இருக்கும். இப்போ அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா பெருசா படிப்பறிவு இல்லாத மக்கள் தான். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கரே எப்படி அவங்களுக்கு அறிமுகம்னா, இவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரிதான் எங்க ஊர்ல அந்த மக்களுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நாம இன்னைக்கு அது வந்து அவங்களுக்கு புரிய வச்சு ஓரளவுக்கு ஒரு 80% அவர் யாரு அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு கொண்டு போயிட்டோங்க ஐயா. இப்ப நாம வந்து இப்போ ஆனா புத்தர் வந்து பாத்தீங்கன்னா அங்க அறிமுகமே இல்லை. கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் புத்தர்னா யாருன்னு அந்த மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருந்தோம் ஐயா. இப்போ நாங்க வந்து எங்களோட முயற்சியால 1200 காலம் எத்தனாம் நூற்றாண்டு? 500 சொல்லுங்க தோழர். அதாங்க ஐயா, இப்ப புத்தர் வந்து நம்ம இங்க இந்த மக்களுக்கு வந்து அறிமுகமே இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்க இங்க ஒரு விகார் அமைச்சு புத்தர் சிலையை நிறுவி எல்லாமே பண்றோம். ஆனா அப்படியுமே நம்ம இந்து மதத்துல இருந்து அந்த மக்கள் இருந்தே பழகினதுனால அந்த திருவிழாக்களோ அந்த வழிபாடு முறையில இருந்து அதுல இருந்து நம்ம புத்தர் அவங்களுக்கு கடத்தினாலுமே அவங்க அதை தான் விரும்புறாங்க. இங்க நம்ம வந்து தியானம் இந்த மாதிரி இருக்கிறதுனால அது அவங்க வந்து ஏற்க மறுக்கிறாங்க. பிடிக்குது அவங்களுக்கு, ஆனாலும் அதுல வந்து உட்கார்றதுக்கு அதுல வந்து இறங்குறதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறாங்க ஐயா. சின்ன குழந்தைங்க ஆர்வமா வராங்க, ஆனா பெரியவங்களை கொண்டு வர்றதுக்கு நமக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. அதுக்கு ஏதாவது ஐயா ஒரு விளக்கம், ஏன் அவங்களோட தயக்கம், ஏன்? இதுதாங்க என்னோட கேள்வி. அதுக்கு விளக்கம் அளிச்சீங்கன்னா நல்லா இருக்குங்க. நீங்க சொல்றது ஒரு மிக முக்கியமான ஒன்று, ஒரு பெரிய நடைமுறை ஒரு சிக்கல் தான் இது. என்ன அப்படின்னா, இப்போ மதமாற்றம் என்பதே இங்க எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னா, முதலில் அவர்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்து கொண்டதன் விளைவாகத்தான் நடந்தது. இவர்கள் இங்க கட்டமைக்கக்கூடிய சொல்லக்கூடிய பொய்யான செய்திகளை போல பெரும்பாலும் நடக்கல. இஸ்லாம் மதம் வந்து மிக கடுமையாக பரப்பப்பட்டது. ஒரு கையில் வந்து வாளும் இன்னொரு கையில் குல்லாம் வைத்து கொண்டு இஸ்லாமை பரப்பினார்கள் என்கின்ற ஒரு கட்டுக்கதை இங்கே இருக்கிறது. அது மட்டுமின்றி கிறிஸ்தவர்கள் பால் பவுடருக்கும் கோதுமைக்கும் மயங்கி மதம் மாறினார்கள் என்றும் இருக்கிறது. ஆனா என்ன அடிப்படை செய்தி அப்படின்னா, மனிதனாகவே மதிக்காத ஒரு நாயை போல மிக இழிவாக ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நிலையை எப்பொழுது அவன் வந்து வலியோடு உணர்ந்து கொண்டானோ அந்த இடத்தில்தான் அவனுக்கான இன்னொரு ஒரு இடத்திற்கான தேடல் வந்து உருவாகிறது. அந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் நாம வந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். பாபா சாஹேப் அவர்கள் அதைத்தான் சொன்னார். நீங்க வந்து பெரிய சிரமம் எல்லாம் ஒன்றும் எடுக்க தேவையில்லை, முதலில் நீ ஒரு அடிமை என்று அவனிடம் சொல், பிறகு அவனே போராட தொடங்கி விடுவான் என்று அவர் சொல்றார். அப்ப இந்து மதம் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறது, அதனுடைய அடிப்படைகள் என்ன, நீ ஏன் இப்படி ஆக்கப்பட்டிருக்கிறாய் என்கின்ற அந்த கருத்தியலான செய்திகளை எல்லாம், வரலாற்று செய்திகள் எல்லாம் ஆதாரத்தோட நீங்க படிப்படியாக மெல்ல அவர்களிடம் பேச தொடங்குகிற போதுதான் அந்த மாற்றமே உருவாகும். அந்த அடிப்படையில் தான் இங்க வந்து இன்னொரு கருத்தியலுக்கு அவர்களை அழைத்து கொண்டு வர முடியும். இது ஒரு சவால் மிகுந்த ஒரு பணிதான். ஆனாலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறுவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே இடையறாமல் செய்யலாம், நீங்க செய்ய வேண்டும். ஏன்னா 2500 ஆண்டுகளாக அதற்கும் மேலாக இந்த நாட்டிலே நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதிய கட்டுமானத்தை அவ்வளவு எளிமையாக ஒரு 10 ஆண்டுகளிலோ அல்லது ஒரு 20 ஆண்டுகளிலோ அல்லது 100 ஆண்டுகளிலோ கூட நம்மால் ஒழித்து விட முடியாது. எல்லாமே ஒரு தொடர் இயக்கம்தான். அந்த அடிப்படையில்
தொடர்ந்து நீங்கள் அந்த ஏன் இப்படி நாம் இருக்கிறோம், எதற்காக இப்படி இருக்கிறோம், இதற்கான வழி என்ன, தீர்வு என்ன, நாம் எதை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற அந்த கேள்விகளை முன்வைத்து உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ளுகிற போது நிச்சயமாக மாற்றம் வரும் என்று நான் நினைக்கிறேன். முக்கியமாக இளம் மனங்களை நோக்கி நீங்கள் போகணும். அப்ப அவர்கள் எளிமையாக வந்துடுவாங்க. இப்ப RSS சித்தாந்தமே, அவங்க இந்துத்துவ சித்தாந்தமே அப்படித்தான் அவர்கள் வந்து அதை செய்யறாங்க. கேப்சர் யங் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அப்ப அவர்கள் அந்த சித்தாந்தத்தை எந்த விதமான புரிதலும் இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே சொல்லி தருகிறார்கள். பிறகு அவன் அதை சரியா தவறா என்று புரிந்து கொண்டாலுமே அதை விடுவதற்கு அவன் தயாராக இல்லாமல் இருக்கிறான். அப்படியான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பயிற்சி அது. அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கூட அம்பேத்கரை ஒரு உளவியல் பார்வையுடன் கேப்சர் யங் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே சிறு வயதிலிருந்தே அந்த கருத்தியலை அவர்களுக்கு நாம் வழங்கி கொண்டே வந்தால் ஒரு கட்டத்திலே அவர்கள் மிக சரியாக நாம் இருப்பது, நாம் மேற்கொள்வது மிக சரியான ஒரு வழிமுறைதான் என்கின்ற ஒரு புரிதலை அவர்கள் எட்டுவார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த இடையறாமல் நீங்க வந்து வேலை செய்ய வேண்டும். இது ஒரு கூட்டு முயற்சி. வேற தோழர்களை இணைத்துக் கொண்டு நீங்கள் பணியாற்றுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. அருமையான விளக்கம் ஐயா. உங்க சப்ஜெக்ட் மீறின ஒரு கொஸ்டின், அருமையான விளக்கம், அருமையான விளக்கம் ஐயா. சேலத்து தோழருக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த தலைமைக்குழு இந்த கருத்தரங்கு நடத்துறதே அந்த மாதிரி ஒரு பணியை முன்னெடுக்கிறதுக்காக தான். நீங்க மனம் தளராதீங்க. நிச்சயமா நம்ம தலைமைக்குழு இதை கவனத்துல வச்சுக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. நம்ம எல்லாரையும் கொண்டு வரலாம். மனம் தளராதீங்க. விகாரம் ஆரம்பிச்சிட்டீங்க. இளைஞர்கள்லாம் கொண்டு வரதுக்கு தலைமைக்குழு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நடவடிக்கைகள் இறங்குவாங்க. நீங்க அப்போ உங்க ஊர்லயும் நீங்க எல்லாரையும் கொண்டு வரலாம். மனம் தளர வேண்டாம்ன்றதான் என்னோட வேண்டுகோள். நன்றி ஐயா. நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். செந்தில்குமார் அரக்கோணத்திலிருந்து பேசுறேங்க, வேலூர் ஊரிசி கல்லூரி. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். உங்களுடைய நீண்ட நெடிய ஒரு நிறைந்த கருத்து பரிமாற்றத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பார்வையிலும் பார்ப்பனுடைய பார்வையிலும் இந்த பௌத்தத்தை பற்றியதான நீண்ட நெடிய ஒரு கருத்துரையை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே நீங்க இப்பொழுது நிகழ்த்தியுள்ளீர்கள். இதுல என்னன்னு சொன்னா, பகவான் புத்தர் அவர்கள் பாமர பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜ கிரகத்திற்கு பக்கத்துல வாழ்ந்து வந்து இருந்திருக்காங்க. அவர்களை என்ன பண்ணாரு, அவங்களால போய் கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு நாள் இங்க இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க 30 தலைமுறைகளாக இங்க வாழ்ந்து கொண்டு வந்து இருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எங்கள் தொழில் வந்து எங்க முன்னோர்கள் செய்தது போல நாங்கள் வந்து இங்க கால்நடைகளை பராமரித்து தொழில் புரிந்து வருகிறோம் என்று அவருக்கு மறுமொழி சொல்றாங்க. பிறகு பகவான் புத்தர் அவர்களை பௌத்தத்திற்கு தமத்தை ஏற்கும்படி அவர்களுக்கு போதித்து அவர்களை தமத்தினுள்ளே அழைத்து வருகிறார்கள். அந்த பிராமணர்கள் எல்லாம் பகவான் புத்தரை பின்தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா தமத்தை ஏற்று பௌத்தத்திற்குள் உள் வருகிறார்கள். இது வந்து ஒரு புறம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னு சொன்னா உத்திரவதி பிராமணர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த வச்சு சொல்றாங்க. உத்திரவதி பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய போயிட்டு பகவான் புத்தர் வந்து போதிக்கின்ற பொழுது அவர்கள் அவருடைய தொழில்களை விட்டு தம்மத்தை ஏற்று பகவான் புத்தரிடத்துல வந்து சரணடைகிறார்கள். அப்போ பகவான் புத்தர் சொல்றாரு, நீங்க யாகத்தீயில் யாக வேள்வியில் விலங்குகளை கொன்று அதில் போடுவதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் அல்ல. சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, மன அமைதியை வேண்டும் என்று சொன்னால் தம்மத்தை நீங்கள் ஏற்க வேண்டும், தம்மத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் சுமார் ஒரு 500 பிராமணர்கள் தமத்தை ஏற்று பகவான் புத்தரை பின்தொடர்ந்து தமத்தை ஏற்று அவர்களுடைய அடைக்கலம் புகுகிறார்கள். அப்படியானால் பகவான் புத்தருடைய அந்த போதனைகளை கேட்டு பிராமணர்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது நடைமுறையில் தற்பொழுது பிராமணர்களை பௌத்தத்திற்கு அழைப்பது அல்லது பௌத்தம் ஏற்பது என்பது சாத்தியமா? அப்படி என்றால் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? ஏன் என்று சொன்னால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பௌத்தத்தை பின்பற்றுவர்களில் பெரும்பான்மையானோர் பார்த்தா ஷெட்யூல் நம்ம அவர்கள் தான். அப்போ இந்த பிராமணர்களை
ஏன் பௌத்தத்திற்குள் கொண்டு வர முடியுமா என்பது தங்களுடைய பார்வையில் எப்படி என்று விளக்கினால் சற்று புரிதலாக இருக்கும். நன்றி ஐயா. நன்றி தோழர். நீங்க ஒரு ஒரு சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு உறுதியான ஒரு பதிலை நம்ம சொல்ல முடியாது. சாத்தியங்கள் இருக்கின்றன. ஏன்னா சாத்தியங்கள் இல்லாம எதுவுமே கிடையாது. அண்மையில நான் ஒரு அருமையான ஒரு புத்தகம் ஒண்ணு வாசித்தேன். இது காஞ்சா இலையா அவர்கள் எழுதிய அரசியல் சிந்தனையாளர் புத்தர். இது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அடையாளம் பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். புத்தருடைய அரசியல் ரீதியான கருத்துக்களை தொகுத்து வலுவான ஆதாரங்களோடு காஞ்சா இலையா இந்த நூலை எழுதியிருக்கிறார். காஞ்சா இலையா ஒரு புகழ்பெற்ற, இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு தத்துவ பேரறிஞர் என்பது நமக்கு தெரியும். ஸோ அவரு இப்ப நீங்க சொன்னதை போலவே பல செய்திகளை தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டுகிறார். அதுல ஒரு பார்ப்பன இளைஞன் புத்தரிடம் வாதம் புரிகின்றான். புத்தர் எதை சொன்னாலும் அவன் நிறைவேற, அவனுடைய ஆசை அவனுடைய ஐயம் தீர்வதே கிடையாது. சந்தேகங்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றான் அவன். அப்போ ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பனர்கள் எல்லாம் மரக்கட்டைகளை திரட்டு ஒரு இடத்துல போட்டு எரிக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள், அன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புத்தருடைய வார்த்தையில சூத்திரர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் இவர்களெல்லாம் மரக்கட்டைகளை கொண்டு பக்கத்துல போட்டு எரிக்கிறார்கள். 2 தீயில் யார் எரிய ஊட்டிய தீ என்பது பிரகாசமாக எரியும் என்று கேட்கிறார். அவன் இறுதியில் கடைசியாக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு 2மே தீதான், 2மே பிரகாசமாகத்தான் எரியும் என்று அவன் சொல்லுகிறான். இப்படி பல வகைகளில் மிக யதார்த்தமாக அவனுக்கு புரிகின்ற வகையில பார்ப்பனியத்துக்கு எதிரான, இந்த வருண முறைக்கு எதிரான கருத்தியல்களை புத்தர் பேசிக்கொண்டே வந்திருக்கிறார். புத்த சங்கத்திலேயே நிறைய பார்ப்பனர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு வரலாற்று ரீதியாக கிடைக்கக்கூடிய செய்தி. எனவே பார்ப்பனர்கள் பௌத்தத்தில் இல்லை என்பது ஓரளவு உண்மை என்றாலும் அது முழுக்க உண்மை கிடையாது என்பது அடிப்படையான ஒரு செய்தி. உங்களுடைய கேள்வியினுடைய இறுதி பகுதிக்கு நான் வருகிறேன். அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்ட மிக தீவிரமான பார்ப்பனியர்கள், பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த தோழர்கள் இந்தியாவிலே இருக்கிறார்கள். நிறைய பேர் என்னால் உதாரணம் காட்ட முடியும். அம்பேத்கரை குறித்து மிக தீவிரமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே கூட நிறைய தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே அம்பேத்கரை எழுதுகிற அதே நேரத்திலேயே பௌத்தத்தையும் அவர்கள் எழுதுகிறார்கள். தமிழ்நாட்டிலேயே பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் பௌத்தத்தை பற்றியும் மிக தீவிரமாக எழுதிய பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பிரிவை சேர்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள். அதை போலவே மார்க்சிஸ்ட் அமைப்புகளிலும் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பௌத்தம் குறித்த அந்த தேடலோடு அவர்களை இணைப்பது என்பது நமக்கு எளிதுதான். அவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கையை நாம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து அவர்களோடு நாம் உரையாட வேண்டும். நாம் நடத்தக்கூடிய கருத்தரங்குகளிலே அவர்களை அழைத்து பங்கெடுத்து அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு உரையாடலை நாம் முன்னெடுத்தால் இது சாத்தியப்படும் என்று நான் நினைக்கிறேன். இதை தாண்டி பொதுவான ஒரு போக்கு என்பதும் இருக்கிறது. அதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை நாம் நிச்சயமாக உடைக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. என்ன என்று சொன்னால், ஒரு தலித் எழுத்தை பேசுகிறது என்று சொன்னால், அல்லது ஒரு தலித் திரைப்படத்தை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், ஒரு தலித் அறிஞரை அழைப்பது, ஒரு நூல் தலித் எழுதிய நூலை வெளியிடுவது என்று சொன்னால் அவர்களையே அழைப்பது என்கின்ற ஒரு போக்கு என்பது 90களிலிருந்தே இருக்கிறது. தலித் இலக்கியம் என்கின்ற ஒன்று இங்கே நிலை பெற்ற பிறகு இதை உடைத்து கட்டாயமாக அந்த டயஸை நம்ம சரிபாதியாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் கருதுறேன். ஒரு 2 பேர் தலித் செக்ஷன்ல இருந்து இருந்தா கட்டாயமாக 2 பேர் நான் தலித் செக்ஷன்ல இருந்து இருந்தால்தான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்கின்ற அந்த கருத்துக்கு அதை நம்ம பார்த்து அதை சரி செய்வதற்கும் அவர்களோடு
உரையாடுவதற்கும் இடையீடு செய்வதற்குமான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்படியான ஒரு ஒரு செயல்பாடுகளை நாம் வளர்த்தெடுத்து செல்கிற போது நிச்சயமாக இது சாத்தியமாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தோழர், ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்வி கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேள்வி, தவறு இருந்தா மன்னிக்கணும். என்னன்னா பார்ப்பனர்களை பௌத்தத்தில் எடுக்கும்போது அவர் உள்ளே புகுந்து இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சி முகத்தை கெடுத்துருவாங்களோன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு. அது சரியா? பெரியாருக்கு அந்த எண்ணம் இருந்தது, அந்த பயம் இருந்தது. அப்படி எல்லாருக்குமே இருந்ததுதான், அது உண்மைதான், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா பார்ப்பனியம் வேறு, பார்ப்பனர்கள் வேறு என்கின்ற அந்த புரிதலையும் நாம கொஞ்சம் வச்சுக்கிட்டோம்னா நாம எல்லோரையும் மையத்தோடு பார்க்க தேவையில்லை என்றதுதான் என்னுடைய கருத்துங்க. நன்றி தோழர், நன்றி தோழர். ஆதரவு சக்திகளை நம்ம திரட்டி தான் கொள்ளலாம், அரவணைச்சுதான் கொள்ளலாம். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். இந்த புத்தருடைய முதன்மை சீடர்கள் 5 பேர்ல ஆனந்தர், உபாலி தவிர மற்றவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். அதுதான் நானும் சொன்னேன். அதனால பிராமணியம் வேறு, பிராமணரா இருக்கு அது வேறு. நீ கேட்டா சொல்லுங்க. வாழ்த்துறை போயிடலாங்களா? வேற யாருன்னா கேள்வி இருக்கா? பார்த்தி அதை மியூட் பண்ணி வச்சுக்கிட்டானா? ஆமா, நீங்க அன்மியூட் பண்ணி பேசணும். பேசுறேன், வாய்ஸ் டக்குன்னு கேட்கணும். வருதா? கேக்குதுங்களா? பேசுங்கண்ணா, கருணாநிதி. சார், இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இங்க மிக முக்கியமா 2 முரண்பாட கருத்துக்கள் நம்ம பௌத்தர்கள்ட்ட நம்ம நிலை வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சடங்கு முறைகள் இங்க தேவையில்லைன்னு ஒரு பிரிவும், தேவைன்னு ஒரு பிரிவும் இங்க இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி பாபா சாஹிப்பினுடைய கருத்துல நின்று ஐயா கொஞ்சம் விளக்கம் சொல்லணும் எங்களுக்கு. சடங்கு முறைகள் எளிமையான சடங்கு முறைகள் இருக்கிறது பாபா சாஹிப் அவர்கள் செய்ததுதான். ஏன்னா அவர் துவராடை அணிந்து தான் பௌத்தத்தை தழுவினார். பௌத்த விகாரையில தான் அது எல்லாம் நடந்தது அப்படின்றது நம்மளே பார்த்தோம். வரலாற்று ரீதியாக நமக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனா எந்த இடத்துல நான் மாறுபடுறேன் அப்படின்னா, மறுபடியும் ஒரு தீவிரமான இந்துத்துவ அந்த பார்வை அடிப்படையிலான சடங்குகளை போல ஒரு இன்னொரு சடங்குக்கு ஆட்பட்டுட்டா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் விழுந்துட்டது போல ஆயிரும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. எனவே பகுத்தறிவுக்கு ஒவ்வாத சடங்குகளை தவிர்த்து விட்டு பகுத்தறிவு சார்ந்த ஒரு காரண காரியத்தோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய, லாஜிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய சடங்குகளை நம்ம மேற்கொள்வதில் தவறில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார், மிக்க நன்றி. நன்றி, நன்றி. வாழ்த்துறை போயிடலாங்களா? சரி, நான் வாழ்த்துறை போயிடலாம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ரயில்வே டிபார்ட்மெண்டில் வேலை பணிபுரியும் சீஃப் கமர்ஷியல் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், காஞ்சி புத்தவிகாரை சேர்ந்த சங்கரத்தினர் திரு பூவை அரசன் அவர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை சார்பில் பார்த்து கேக்குதா? தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை சார்பில் தமிழ்நாடு பௌத்தம் 47வது வார மாபெரும் இணைய வழி பௌத்த கருத்தரங்கு நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர், அம்பேத்கர் சிந்தனையாளர், பௌத்த சிந்தனையாளர் என்ற செய்தியை அண்ணன் கௌதம் சன்னா அவர்களுக்கு தலைமை நடத்துகிறவருக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள், கல்வெட்டு ஆசிரியர்கள், பௌத்த சிந்தனையாளர்கள் என்று பல்வேறு தரப்பிலே அழைத்து
பௌத்த ஐயங்களுக்கெல்லாம் இடைகழிக்கின்ற வகையிலே இந்த பௌத்த சங்க பேரவை சார்பிலே இணைவை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து பல்வேறு இடர்பாடலுக்கு இடையிலையும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் கோவி பார்த்திபன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாட்டில் பௌத்தம் என்ற தலைப்பிலே பார்ப்பனியும் உச்சரித்த பௌத்தமும் பாபா சாஹேப் மீட்டெடுத்த பௌத்தம் என்ற தலைப்பிலே பல்வேறு பௌத்த சிந்தனைகளுக்கு ஐயங்களுக்கெல்லாம் பல்வேறு குறிப்புகளோடு இன்றைக்கு எடுத்து வைத்து சிறப்பு ஆற்றின்ற அருமை சகோதரர் பௌத்த சிந்தனையாளர், அம்பேத்கர் சிந்தனையாளர், எழுத்தாளர், பன்முக சிந்தனை கொண்ட அருமை சகோதரர் அழகிய பெரியவன் அவர்களுக்கும் இந்த பௌத்த சங்கத்தின் சார்பாக வாழ்த்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு வகையிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகா பௌத்த உபாசகர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போன்று இந்த நிகழ்ச்சி பல்வேறு நாட்களில் பல்வேறு ஆண்டுகளாக நடைபெற வேண்டும். அப்போதுதான் பௌத்த இன்னும் நிறைய சிந்தனையாளரை உருவாக்கி பௌத்தத்தை வளர்க்க வழிவகை செய்கின்ற இந்த பௌத்த சங்கப்பேரவை சார்பிற்கு நானும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக தமிழ்நாட்டின் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை தொடர்ச்சியாக மாபெரும் இணைய வழி தொடர் கருத்தரங்கில் 47வது வார தொடரில் பார்ப்பனியம் உச்சரித்த பௌத்தமும் பாபா சாஹேப் மீட்டெடுத்த பௌத்தமும் என்ற தலைப்பிலே இன்று தங்கலான் திரைப்பட வசனகர்த்தா அண்ணன் அழகிய பெரியவன் அவர்கள் மிக அருமையாக இந்த உரையை இங்கே நிகழ்த்தினார்கள். இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற தேவதகை புத்தவிகார் அம்மாப்பேட்டை சேலம் மாவட்டம் சங்கரத்தினர் சி மூக்நாயக் பகத் அவர்களை நன்றி உரை கூறி முடித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் பீம். பொதுவா பாத்தீங்கன்னா காலத்தை கணக்கிட கிமு கிபி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்ட்டு தான் காலத்தை நம்ம கணக்கிடுறோம். ஆனா வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட, சுரண்டப்பட்ட, துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை கணக்கிடணும்னா நம்ம ஆமோ ஆப்பி, அதாவது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பின் என்று கணக்கிடுவதுதான் சரியாக இருக்கும். அது மாதிரி கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு வரி சொல்லியிருப்பாரு, வரம்புகளை யார் விதித்தார் வரட்டும் ஒரு யுத்தம் அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருப்பாரு. அத வரம்புகளை யார் விதித்தார் வரட்டும் ஒரு யுத்தம், எங்கள் நரம்புகளில் ஓடுதடா நாகர்களின் ரத்தம் என்று சொல்றேன். இந்தியாவில பௌத்தத்தை நிலைநாட்ட நம்ம எல்லாருமே சரி, பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி எந்த தியாகத்தையும் நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அது போல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், அண்ணன் பெருமதிப்புக்குரிய கௌதம் சன்னா அண்ணன் அவர்களுக்கு மட்டும் ஒரு வேண்டுகோள். இங்க சேலம்ல கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தலைவெட்டி முனியப்பன் கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க ஐயா. அது பாத்தீங்கன்னா, ஆனா அது தலைவெட்டி முனியப்பன் அல்ல, தலைவெட்டப்பட்ட புத்தர் அப்படின்னு சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆகி கேஸ் போட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கியிருக்கு. அது தலைவெட்டப்பட்ட புத்தர் சிலை தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. ஆனா அதை யாருமே மீட்டெடுக்கல. அது அப்படியே தொடர்ந்து தலைவெட்டி முனியப்பனாவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாங்க ஒரு 30 பேர் போய் அதை நாங்க தடுத்து அங்கிருந்த பூசாரிய விரட்டி விட்டு நாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அங்கிருந்து தியானம் எல்லாம் பண்ணோம். அப்போ ஒரு 30 போலீஸ் பக்கமா எங்களை தடுத்தாங்க. அதையும் மீறி நாங்க அங்க அன்னைக்கு வழிபாடு செஞ்சோம். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் அப்படியே விட்டுட்டாங்க. எந்த ஒரு சேலத்துல இருக்கிற எந்த ஒரு பௌத்தர்கள் யாருமே அதை கண்டுக்கல. இப்போ வரைக்குமே அது ஒரு தலைவெட்டி முனியப்பனாதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சிலையை பார்த்தாலே தெரியுங்க நல்லாவே, புத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். கழுத்து மட்டும் இருக்காது, அதுக்கு மேல அவங்க ஒரு செயற்கையான ஒரு உருவத்தை கொடுத்து தலைவெட்டி முனியப்பன்னு சொல்லி அதை இன்னமும் இங்க இருக்கிற மக்களும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை தமிழ்நாடு பௌத்தர் சங்க பேரவையும்
அண்ணன் கௌதம் சொன்ன அவர்களும் இதை வந்து கருத்துல எடுத்துக்கணும்னு விரும்புறேன். இறுதியா இது வந்து இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைச்ச தமிழ்நாடு பௌத்தர் சங்க பேரவைக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கௌதம் சன்னா அவர்களுக்கும் சிறப்புரை ஆற்ற வந்த தங்கலான் திரைப்பட வசனகர்த்தா ஐயா அழகிய பெரியவன் அவர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர் பூவரசன் அவர்களுக்கும் பௌத்த உறவுகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். மீண்டும் ஒரு முறை அண்ணனுக்கு நன்றி. நன்றி. அழகிய பெரியவர்களுக்கும் நன்றி. அனைத்து பௌத்த உபாசகர்களுக்கும் நன்றி. ஓகே, முடிச்சுக்கலாம்.